அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவுருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வைத்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற தேவாசிரிய மண்டபத்தில் வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்திக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. அருட்பெருஞ்சோதி அகவலில் ஆன்மாவை விளக்க வந்த வள்ளல் பெருமான் அதனுடைய முழுமையான இலக்கணத்தை சுத்த சன்மார்க்க சுக தனிவெளி எனும் அத்தகைய சிற்றபை அருட்பெருஞ்சோதி என்பதாக சொல்லி அதனுடைய அனுபவத்தன்மைகளை விவரிக்கும் முகத்தான் அடுத்த அகவலில் சுத்த மிஞ்ஞான சுகோதய வெளி எனும் அத்துவித சபை அருட்பெருஞ்சோதி என்ற அகவலை அமைத்திருக்கிறார் என்பதனையும், அதிலே ஞானம் எப்படி அஞ்ஞானம் அல்லது மெஞ்ஞானம் என்று சொல்லப்படுகின்றது என்பதை சென்ற வகுப்பிலே நாம் விரிவாக பார்த்தோம். அந்த மெஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டுதான் நமக்கு சுக உதயம் அல்லது சுகோதயம் என்பதை அமைக்கிறார் அல்லது விளக்குகிறார் என்பதை சென்ற வகுப்பிலே குறிப்பிட்டிருந்தேன். சுத்த மெஞ்ஞானம் என்பது அந்த சொல்லே ஒரு முக்கியமான சொல். மெஞ்ஞானம் என்ற அந்த ஒரு சொல் மெய் ஞானம் என்ற இரண்டு சொற்களால் ஆன அந்த சொல் அஞ்ஞானம் என்பதிலிருந்து நீங்குவது மட்டுமல்ல, தத்துவ மரபில் உபாயமாக இல்லாமல் உண்மையாக இருக்கிற ஞானம் என்பதாக நான் அதை குறிப்பிட்டிருந்தேன். இந்த உபாயமாக இருக்கிற ஞானம் என்றால் உதவியாக அல்லது துணையாக இருக்கிற ஞானம் என்று பொருள். இந்த உதவியாக அல்லது துணையாக இருப்பது என்றால் என்ன என்று கேட்டால், இப்போ நமக்கு இருக்கிற இந்த உடம்பு உபாயமாக இருப்பது. இந்த உலகத்தில் ஆன்மா என்ற ஒன்று உடம்பை உபாயமாக கொண்டு ஞானத்தை அடைகிறது. இது பிறப்பிலே இருக்கிற விஷயம். உங்களுக்கு இந்த இடம் இதெல்லாம் இந்த வள்ளல் பெருமான் அமைக்கின்ற இந்த அகவல் இந்த தத்துவ பின்னணியோடு கூட புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. இந்த தத்துவ பின்னணியோடு புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று என்றால் அந்த சொற்களை அவர்கள் அப்படி அமைக்கிறார்கள். அத்துவிதம், இன்னொன்று மெஞ்ஞானம். அப்போ சாதாரணமாக மெஞ்ஞானம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு எவ்வளவு தெளிவான பொருளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது பற்றிய விரிவான விஷயத்தை சென்ற வாரம் சொல்லியிருந்தேன். ஞானம் அல்லது அறிவு இரண்டுமே ஒன்று என்பதாக முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, இன்றைக்கு நான் சில மாணவர்களிடையே பேசும்பொழுது அறிவு வேறு ஆன்மா வேறு என்பதாகவும் ஒரு பெரிய பிழையான விஷயத்தை சொன்னார்கள். நீங்களும் கூட அதை எப்படி நினைத்திருக்கிறீர்கள் என்று தெரியாது. அதாவது உங்களோடு கலந்து பேசியிருந்தால் அது தெரியும். அறிவு வேறு ஆன்மா வேறு என்று நீங்கள் ஏதாவது நினைத்திருந்தால் அது தவறு. ஆன்மா என்ற ஒன்றே அறிவினால் விளங்கி கொள்ளப்படுவது. இப்போ சிவப்பிரகாசன் நீங்கள் படிக்கிறீங்க, ஆன்ம பிரகாசன் படிக்கிறீங்க, சுயம் பிரகாசன் படிக்கிறீங்க. இந்த வார்த்தைக்கெல்லாம் என்ன பொருள் என்றால், ஆன்மா தன்னை விளங்கி கொள்வது, ஆன்மா பெரிய அளவில் தான் இயங்குவது
இதெல்லாம் சிவப்பிரகாசம், சுயம் பிரகாசம், இதுக்கெல்லாம் பொருள். இந்த தன்னை விளங்கி கொள்ளுகிற காலத்தில் அது சுயம் பிரகாசம். பெரிய அளவில் தன்னுடைய அனுபவத்தை அமைத்துக் கொள்ளுகிற காலத்தில் அது சிவப்பிரகாசம். அதாவது சிவம் என்கிற கடவுளால் அனுபவிக்கிற விஷயம். இதுக்குள்ள நீங்க இந்த யாருக்காவது இந்த அடிப்படை சிக்கல் இருக்குமானால் அதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இப்போ உயிர் என்பதை நாம நிறைய வகையில சொல்லியிருப்பாங்க, அல்லது நீங்களும் அதை வழக்கில் பேசிக் கொண்டிருப்பீர்கள். உயிர் என்ற என்னுடைய உயிர் அல்லது என்னுடைய ஆன்மா இப்படிலாம் பேசுவோம். அப்படி பேசுறதே முதல்ல தப்பு. என்ன அப்படின்னா, நான் என்று சொல்லுகிற ஆன்மா அல்லது என்னது என் என்பதாக சொல்லுகிற ஆன்மா, என்னுடைய ஆன்மா நீங்க சொல்லக்கூடாது. அப்ப ஆன்மா என்ற ஒன்றை வைத்து கொண்டிருக்கிற வேற ஒரு ஆள்னு அர்த்தம். அதுல என்னுடைய ஆன்மானா இப்ப என்னுடைய பேனா மாதிரி என்னுடைய ஆன்மான்னு அதுக்கு வந்துடும். அது மொழி தவறான ஒரு வாக்கியம். நான் அல்லது என் அல்லது எனது என்பதாக சொல்லுகிற ஒரு ஆள் தான் ஆன்மா. இது முதல்ல நீங்க உயிர் அல்லது ஆன்மா என்றால் நான் அல்லது யான் எனது என்று சொல்லுகின்ற ஒரு ஆள் தான் ஆன்மா. இன்னும் கொஞ்சம் விரிவா ஒரு பேரிட்டு கூப்பிட்ட உடனே என்ன என்பதாக கேட்டு கொண்டு வருகின்ற ஒரு இந்த உடம்பிலே தொழிற்படுகின்ற ஒரு அறிவாளி தான் ஆன்மா. அந்த பெயர் உடம்புக்கு அடையாளம்தான். ஆனால் அந்த பெயரால் இந்த உடம்பிலே தொழிற்படுகிற ஒரு ஆள் ஆன்மா. இன்னும் கொஞ்சம் விரிவாக அதை ஆராய்ச்சி பண்ணும்போது ஆன்மாவே அதை செய்யாது. ஆன்மாவுக்குள்ள இருக்கிற இறைவன் அதை இந்த மாதிரி என்ன என்பதாக கேட்குமாறு இயக்குகிறான் அப்படின்னு ஒரு ஆழமான பொருள் அதில் வரும். இன்றைக்கு நீங்க அந்த முதல் அடிப்படை யான் எனது இந்த ரெண்டுமே ஆன்மா கிடையாது. ஆனா இதை சொல்லுகிற ஒன்று ஆன்மா. எதை? யான் எனது என்று சொல்லுகிற ஒன்று ஆன்மா அப்படின்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஆன்மா அல்லது உயிர் அல்லது பசு அல்லது ஜீவன் அல்லது உள்ளம், இப்படி இந்த சொற்கள் எல்லாமே இந்த யான் எனது என்று சொல்லுகிற ஒரு ஆளை குறித்த அல்லது ஒரு பொருளை குறித்த சொற்கள் அல்லது பெயர்கள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆன்மா என்றாலும் உயிர் என்றாலும் ஜீவன் என்றாலும் உள்ளம் என்றாலும் பசு என்றாலும் ஒன்றுதான். உடனே கொஞ்சம் இந்த தாங்கள் ஒரு பெரிய அறிவாளி நினைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உயிர்னா இது கொஞ்சம் வேற அது கொஞ்சம் வேறன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய என்னது அது விளக்கம் அல்லது அவங்க தனித்தன்மையா இருக்கணுங்கிறதுக்காக எதையாவது ஒன்று சேர்த்து சொல்றது. முதல்ல ஒரு விஷயம், உயிர் என்று சொல்லுவதனால அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. ஆனா உயிர் வேற ஆன்மா வேறன்னு சொல்றது தப்பு. உயிர்னு சொன்னா என்ன விளக்கம்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்புல மூச்சை இழுத்து விடுற ஒரு ஆளா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த சமயத்துல அதுக்கு உயிர்னு பேர். அது வேற. யான் எனது என்று சொல்லுகிற ஆள் வேறன்னு சொல்லக்கூடாது. இந்த மூச்சு காத்தை இழுத்து விடுற ஒரு ஆள் இது ஆன்மா இருக்கிறதுனாலதான் இந்த தொழில் நடக்குது. இதே மாதிரி யான் எனதுன்னு சொல்றதும் ஆன்மா. இந்த யான் எனதுன்னு சொல்ற அந்த ஆள் அந்த உயிர் இருக்குல்ல, ஆன்மா அல்லது உயிர், அது சுதந்திரம் இல்லாமல் இருப்பதனால அதுக்கு பசுன்னு பேர். இப்ப பசுன்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த காலத்துல உங்களுக்கு மாடு இழுத்து கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதோ, பசுமாடு, பசுனா பால் கறக்கிற மாடு, இது
என்னைக்கு நமக்கு பயன்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டானோ அன்னைக்கு அதை இழுத்து வச்சு கட்டி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். மேய்ச்சி கொண்டாந்து கட்டினாலும் சரி, மேய்க்காத கொண்டாந்து கட்டுறான், அது இல்லை விஷயம். அதை இழுத்து கட்டி பயன்படுத்துவது. இந்த கட்டப்பட்டது அல்லது கட்டுக்களுக்குள் இருப்பது அல்லது தலைக்குள் இருப்பது இப்படிலாம் பேர் வந்தா அதுக்கு பசுன்னு பேர். அதனால அதுக்கு தலைவன்ங்கிறதுனால கடவுளுக்கு பசுபதினு பேர். கடவுளுக்கு பசுபதினு ஏன் பேர் வந்ததுன்னா, கட்டப்பட்டு இருக்கிற அல்லது சுதந்திரம் இல்லாமல் போயிருக்கிற இந்த ஆன்மாவுக்கு தலைவன் ஆதலினாலே பசுபதி. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அடிப்படையில கொஞ்சம் குழப்பம் இல்லாம பதிய வச்சிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பொருள் போகும்போது நடுவில் உங்களுக்கு தடை வராது இந்த புரிஞ்சிக்கிறதுல. அதே மாதிரி அந்த உயிர் அல்லது ஆன்மாவுக்கு இன்னொரு பேர் சொன்னேன், ஜீவன். ஜீவன் இப்ப நீங்க மூச்சு காத்து வந்து போயிட்டு இருக்கிறதுனால உயிர் இருக்குதுன்னு சொல்றோம்ல, மூச்சு காத்தே உயிர் கிடையாது. அந்த தொழில் நடக்கிறதுனால ஒண்ணு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதனால அதுக்கு உயிர்னு பேர். அந்த மூச்சு காத்து வந்து போயிட்டு இருக்குது பாரு, அந்த நிகழ்ச்சி அந்த செயலுக்கு பேர் தான் உயிர்த்தல்னு பேர். ஜீவன் இருக்கிற அந்த சொல்லுக்கு என்ன பேர்னா சீவித்தல். ஜீவித்தல் அல்லது சீவித்தல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னை வெளிக்காட்டிக்கிறது. நான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிறது. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா தெரிஞ்சிட்டா நம்ம பதில் சொல்லிடுறோம்ல, தெரியலன்னா வாய மூடிட்டு இருப்போம். ஒரு கொஞ்சம் பொறுத்துக்கிறது பார்த்தா கூட நல்லா தெரிஞ்சிடுது அப்படின்னா எப்படியாவது பேசாம இருக்க மாட்டோம். அதுக்கு பேர் சீவித்தல்னு பேர். அந்த ஜீவிக்கிறதுனால, அதாவது உயிர் அறிவு என்கிற விஷயத்தில் தன்னை காட்டிக் கொள்ளுவதனால அதுக்கு ஜீவன் பேர். அது தமிழ்ல பசு, வடமொழியில ஆன்மா. ஆண் அப்படின்னாலும் பசு, மா அப்படின்னா விலங்கு, பசு என்கிற விலங்கு. இப்ப நீங்க ஆன்மா, பசு, உயிர், ஜீவன், இதே மாதிரி இன்னொரு சொல் இருக்கு தமிழ்ல, அது உள்ளம்னு பேர். அந்த உள்ளம் அப்படிங்கிற சொல்லதான் உயிர் என்பதற்குரிய சரியான சொல்லாக தத்துவத்தை தெளிவாக விளங்க வைக்கிற ஒரு பெயராக ஆன்மாவுக்கு காட்டப்படுகிற முக்கியமான ஒரு சொல் உள்ளம். இதை சொல்றது சைவ சித்தாந்தம். இந்த உள்ளம்ங்கிற பேரை திருக்குறள்ல பயன்படுகிறது. இருந்தாலும் உயிர் என்பதை எழுத விரும்புகிற சைவ சித்தாந்த அறிஞர்கள் அந்த உள்ளம் என்கிற சொல்லால் எழுதினால்தான் உயிரினுடைய மொத்த இலக்கணத்தையும் விளக்குகிற ஒரு சொல்லாக அது விளங்குகிறது அப்படின்னு தெரியும். இப்ப உயிர்னு சொன்னா மூச்சு காத்து வந்து போறத மட்டும்தான் அது விளக்குது. ஜீவன் சொன்னா அறிவு அதுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத மட்டும்தான் அது காட்டும். பசுனா கட்டப்பட்டதை மட்டும் காட்டும். அதேதான் ஆன்மா. ஆனால் அல்லது ஆன்மா ஆத்மா ரெண்டும் ஒண்ணுதான். ஆன்மாவை தான் இன்னொரு விதமா ஆத்மான்னு எழுதுறது. ஆனா உள்ளம் அப்படின்னு சொன்னா உயிருக்கு என்னென்னலாம் நீங்க இலக்கணம் சொல்ல விரும்புறீங்களோ தத்துவார்த்தமா, அது எல்லாமே சைவ சித்தாந்த பூர்வமா என்ன விளக்கம் இருக்கோ அது எல்லாம் அந்த வார்த்தையிலேயே சொல்லலாம், அந்த பெயர்லயே. உள்ளம் என்றால் உடம்பில் இருக்கிற ஒன்று, அது என்றைக்கும் தனியாக இருந்ததில்லை, கடவுளோடு சேர்ந்துதான் இருக்கிறது, அல்லது ஏதாவது ஒன்றோடு சேர்ந்துதான் தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற எல்லா விளக்கமும் அந்த உள்ளம்ங்கிறதுக்குள்ள இருக்கும். அப்ப நீங்க உயிருக்கு என்னெல்லாம் இப்ப சொல்ல வந்தீங்கன்னு கேட்டா, உள்ளம், உயிர், ஆன்மா, பசு, ஜீவன், ஆத்மா, இது எல்லாமே இந்த உடம்புக்குள்ள இருக்கிற யான் என்று சொல்லுகிற ஒரு ஆளுக்கு அல்லது ஒரு பொருளுக்கு உரிய பெயர் அப்படின்னு முதல்ல இது இப்படி புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த யான் எனதுன்னு சொல்லிட்டு இந்த உடம்புல வாழுகிற அல்லது உடம்பை இயக்குகிற அல்லது உடம்பில் தொழிற்படுகிற அல்லது செயல்படுகிற ஒரு பொருள், இதுதானே ஆன்மான்னு சொன்னேன். இது எதுக்காக இந்த உடம்புல இருக்குது, என்ன எந்த அடிப்படையில் இது உடம்பில் இருக்கிறது தெரிய வருது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? இந்த கருவிகள் இருக்குல்ல,
நாக்கு, மூக்கு, காது, உடம்பு, இந்த கருவிகள் அஞ்சும் மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு படிப்பீங்க. வாய்னா நாக்க, மெய்னா உடம்பு தோல், அப்புறம் காது, அதுக்கப்புறம் மூக்கு. இந்த 5 கருவிகள் மூலமாக இந்த உடம்பில் தொழில்படுகிற அந்த யான் எனது சொல்லுகின்ற ஒரு பொருள் இந்த 5 கருவிகளால் சில விஷயங்களை அல்லது செய்திகளை பெறுகிறது. அதுக்கு பேர் தான் அறிவு. நாக்கால சுவையை பெறுகிறது, கண்ணால நிறம் வடிவத்தை தெரிந்து கொள்ளுகிறது, காதால் சொல் அல்லது விஷயங்களை கேட்டுக்கொள்ளுகிறது, உடம்பினால் வன்மை மென்மையை பார்க்கிறது. சரிதானே? வன்மை மென்மைனா சாஃப்டா இருக்குதா ஹார்டா இருக்குதா தொட்டு பார்த்து சொல்றது, அதான் மெய். அப்ப மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த 5 கருவிகளாலும் செய்திகள், உலகத்தில் நடக்கிற விஷயங்களோடு தொடர்பு கொள்ளுகிற அந்த விஷயங்கள் செய்திகளாக மாறுகின்றன. இதுக்கு பேர் தான் அறிவு. இந்த கண்ணால வர்றது சுவை இல்லை, இது அது கண்ணால வர்றது நிறம், நாக்கால வர்றது சுவை. இந்த கண்ணால வர்ற நிறம் அல்லது வடிவத்தை, இது நீல நிறம் அல்லது மஞ்சள் நிறம் சொல்ற இந்த விஷயம்தான் அறிவு, பார்க்கறதுனால கிடைக்கிற அறிவு. அப்ப இந்த அறிவை நீங்க என்னவா சொல்லக்கூடாது, கண்ணுக்கு இருக்கிற அறிவுன்னு சொல்லக்கூடாது, கண்ணின் மூலமாக பெறப்படுகிற அறிவு. இந்த கண்ணோட அறிவுன்னு சொல்லிட்டீங்கன்னா கண்ணுக்கு என்னைக்கும் அறிவு கிடையாது. இந்த இடம்தான் உங்களுக்கு எல்லாரும் தெளிவா அமைத்து கொள்ள முடியாம அறிவு வேற ஆன்மா வேற நினைச்சுக்கிறதுக்கான காரணம். இவ்வளவு நாளா எனக்கு அது தெரியாது. கேள்வி கேட்கிறப்பதான் அறிவு வேற இல்லை உயிர் வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன பிறகுதான் ஓஹோ எங்க இந்த குழப்பம் நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தா, காதால கேட்கறது அறிவுன்னு சொல்றாங்கல்ல, அப்ப அது உயிருக்கு வருகிற விஷயமா வேற ஒன்னா நினைச்சுக்கிறாங்க. காது கேட்கிறதுன்னு சொன்னாலே ஆன்மா தான் அந்த தொழிலை எது அதற்கு தலைவனாக அல்லது தலைவராக இருந்து பெறுகிறதுன்னு அர்த்தம். காதே கேட்காது, காதை வச்சு உயிர் கேட்டுக்கும், கண்ணே பார்க்காது. ஏன்னா அப்படி பார்த்தா கண்ணுக்கு ஒரு உயிர் வந்துடுதுன்னு அர்த்தம். காதுக்கு ஒரு உயிர், கண்ணுக்கு ஒரு உயிர், மூக்குக்கு ஒரு உயிர், வாய்க்கு ஒரு உயிர்னு வந்துடும். அப்புறம் கேட்பதற்கு காது பயன்படுகிறது. என்ன ஒண்ணு, கேட்கிறதுக்கு பயன்படுகிற காதை அந்த ஆன்மாவே வடிவமைக்காது. சுவைப்பதற்கு பயன்படுகிற நாக்கை ஆன்மாவே வடிவமைக்காது. ஆனால் நாக்கு இல்லை என்றால் அதுக்கு சுவை என்பது தெரியாது. அதுதான் அதுல இருக்கிற முக்கியம். இப்ப என்ன, இப்ப நமக்கு முக்கியமா இதுல இன்னைக்கு என்ன, எதுக்காக இதை சொல்ல வந்தேன், இந்த கண்ணின் மூலமாக பார்க்கிற அறிவு அல்லது நாக்கின் மூலமாக சுவைக்கிற அறிவு, இத சுவையையே நீங்க அறிவுன்னு சொல்லக்கூடாது. சுவை என்பது ஒரு செய்தி. இப்ப நீங்க டிவியில நிகழ்ச்சியெல்லாம் செய்தி பாக்குறீங்கல்ல, இது நமக்கு படிச்சு இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம். அது நடக்குது இல்ல, இந்த நடக்கிற நிகழ்ச்சி இருக்குல்ல, அந்த நிகழ்ச்சி தான் அறிவு. நீங்க நிகழ்ச்சியை டிவி மூலமா பார்த்து அல்லது செய்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்கல்ல, அது உங்களுக்கு காதுல போனாதான் உங்களுக்கான அறிவு. அப்படி இல்லைன்னா அது பேப்பரு அல்லது டிவி தான். என்ன இதுல முக்கியம் கேட்டீங்கன்னா, இந்த அறிவு என்பதை நீங்க தனியா ஒரு விஷயமா எடுத்து வைக்கிற மாதிரி கிடையாது. அது இந்த உடம்பில் இருந்து அதை கொண்டிருக்கிற ஒரு பொருள். அப்படி சொல்லணும் அழகா.
அதை கொண்டு இருக்கிற பொருள். அதை இன்னும் அழகா நீங்க சொல்லணும் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இயக்கம் எல்லாம் மின்சாரத்தில் அமையும். ஃபேன் ஓடும், லைட் எரியும். இந்த எரியறது அப்புறம் ஓடுறது இந்த ஆற்றல்லாம் வெளியில தெரியறது. ஆனா எல்லாத்துக்கும் மூல மின்சாரம் தானே. அந்த மாதிரி நீங்க அதை புரிஞ்சுக்கணும். எதை? இந்த அறிவு பொருளான ஆன்மாவை. இன்னும் அழகா நான் அதுக்கு இன்னும் 2 சொல்லு சொன்னா அது நல்லா புரியும். என்ன சொல்லுன்னா, உணர்ச்சி, உணர்வுன்னு 2 சொல்லு இருக்குதுல்ல, அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு கண்ணினால் பார்க்கும் பொழுது அதுல பரவசப்படுகிறோம். இந்த பரவசப்படுதல் தான் உணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது உணர்ச்சி இல்ல, உங்களை தாக்குகிற விஷயம். அது இந்த கண்ணால பார்க்கிறதே உங்களுக்கு எது? பார்க்கிற நிகழ்ச்சியே உணர்ச்சி தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உணர்வு அப்படிங்கிறதுக்குள்ள எதுவுமே கிடையாது. சுவை உணர்வு, தொடு உணர்வு, புலன் உணர்வுன்னு எழுதுறாங்கல்ல, படிக்கிறோம்ல. தொடு உணர்வு, அதுக்கு தொடு உணர்வு நடந்துட்டா என்னன்னு சொல்லுவீங்க? மழை மழைன்னு இருக்குது, சொர சொரன்னு இருக்குதுன்னு சொல்லுவீங்க. தடவி பார்த்தா தொடு உணர்வு என் கையில் இருக்குது அல்லது என் உடம்புல இருக்குது, தோல்ல. இன்னொரு பொருளை நான் தொடர்பு கொள்ளும் போது இது மழை மழைன்னு இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு என்ன பேரு? அறிவு தான். ஆனா அந்த அறிவு வர்றதுக்கு நடந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் உணர்ச்சி. உணர்ச்சினா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அதாவது எல்லாரும் கோவப்படுறது, விகாரப்படுறது, இதெல்லாம் இந்த கண் அல்லது தோல் அதுதான் முதல்ல விகாரப்படுது. எப்படி? நான் தொட்ட உடனே இது மழை மழை என்று இருக்கிறதுன்னு சொல்ற அந்த நிகழ்ச்சி, எனக்கு உணர்வு கையில் தெளிவாக வேலை செய்தால் நான் உணர்ச்சியோடு இருக்கிறேன்னு அர்த்தம். உணர்ச்சி வசப்படுகிறேங்கிறது வேற. அதுதான் நீங்க சொல்ற இந்த பரவசப்படுறதெல்லாம். அது உங்களை ஆட்கொள்றது அல்லது தாக்குறது. இதுதான் நீங்க உலகத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்டான்னு சொல்றது. ஆனா உணர்ச்சிங்கிறது தான் நாம இருக்கிறோங்கிறத காட்டுறது. இப்ப மின்சாரம் இருக்குன்னு எது காட்டுது? இந்த விளக்கும் இந்த ஃபேனும் தான் காட்டுது. ஆனா மின்சாரத்தை நம்ம இல்ல பார்க்கல. ஆனா அந்த ஒரு பொருள் இருக்கிறது என்பதை இந்த ஆற்றல்களால் காட்டுற மாதிரி ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறது. அது சுவைப்பதனால் தெரிய வருகிறது. அப்ப எப்படி இந்த பல்பும் இந்த காற்ற ஃபேனும் சுத்துறதுக்கும் எரியறதுக்கும் உதவுதோ அந்த மாதிரி கண்ணு மூக்குலாம் நமக்கு பயன்படுது. இதுக்குள்ள ரொம்ப தெளிவா இருக்கணும். இதுவே மின்சாரம் கிடையாது. எது? அதனாலதான் எலக்ட்ரானிக்கு எலக்ட்ரிக்கு அப்படி பண்றோம். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல்னு படிக்கிறோம்ல. நீங்க பார்க்கிற கருவி தான் நமக்கு தெரியும். இந்த கருவிகள் எல்லாமே கண்ணு காது மூக்கும் அதுவும் ஒண்ணுதான். ஆனா அந்த மின்சாரம் மாதிரி எது நமக்கு உணர்வு இயலாக இருக்கிற அறிவு பொருளான ஆன்மா. அப்படி தெளிவா வச்சுக்கணும். இதுதான் நீங்க ரொம்ப கட் அண்ட் ரைட்டா தத்துவத்தை புரிஞ்சுக்கிற விஷயம். ஆன்மா என்பது உணர்வு மயமான அறிவு பொருள். அந்த உணர்வை தான் நாம அறிவுன்னு சொல்றோம். உணர்வுக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? நடுவுல உணர்வை நீங்க எழுதவே முடியாது. நான் சுவைத்தேன்னு சொன்னா அது அறிவு. சுவைக்கிறதுக்கு காரணமான ஒன்று உணர்வு. சுவைத்தேன்னு சொல்லிட்டா அது அறிவு. சுவைன்னு சொன்னா உணர்வு. சுவைன்னு சொல்லிட்டா உணர்வு. ஆனா ஒரு ஆள் வந்தாதான் சுவைத்தேன்னு சொல்ல முடியும். சுவைன்னு சொன்னா பெயர், சுவைத்தேன்னு சொன்னா வினை. அப்ப நான் ஒரு ஆள் நின்னு அதுக்குள்ள அந்த உணர்ச்சிங்கிறது நிகழ்ச்சி அப்படி நடந்தாதான் சுவை என்கிற உணர்வு சுவைத்தேன் என்ற அறிவாக மாறும். இப்ப நீங்க என்ன முடிவு பண்ணணும்? அறிவுனா என்ன அப்படிங்கிறது இதான் விஷயம். அறிவுனா ஞானம் அப்படின்னாலே உங்களுக்கு வடமொழியில நாங்க பிலாசபி அல்லது தத்துவம் சொல்லிக் கொடுக்கும் போது இதான் சொல்லிக் கொடுப்போம்.
இந்திரியார்த்தம் சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம். இந்திரியார்த்தம் சன்னிகர்ஷம் ஜன்யம் ஞானம். இது காட்சி அளவை அல்லது காண்டல் அல்லவை அல்லது பிரத்யட்ச பிரமாணம் அல்லது பர்செப்ஷன் இப்படிங்கிற பேர்ல சொல்லிக் கொடுப்போம். எபிஸ்டமாலஜி, அறிவாராய்ச்சின்னு சொல்லுவோம். நமக்கு அறிவு எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்றதுக்கு பேர் அறிவாராய்ச்சி. அதுக்கு ஆங்கிலத்தில் எபிஸ்டமாலஜின்னு பேர். நீங்க சொல்றது சரியா தப்பா அப்படின்னு சொல்றது. அது உங்களுக்கான அறிவு அல்லது பொருள்களை பற்றி சொல்லுகிற அறிவுதானா அல்லது அது சரியானது தானா அப்படின்னு அறிவை நாடி பிடிச்சு பார்க்கறது அறிவாராய்ச்சி. நம்மளை நாடி பிடிச்சு பார்க்கறது இல்ல, அறிவை நாடி பிடிச்சு பார்க்கறது. இதுக்கு பேர் அறிவாராய்ச்சி, எபிஸ்டமாலஜி. அந்த எபிஸ்டமாலஜில வர்றதுதான் அளவை. நீங்க தமிழ்ல படிக்கிறது காட்சி அளவை அப்படிங்கிறது தான் வடமொழியில பிரத்யட்ச பிரமாணம். காட்சி அளவுனா கண்ணு மட்டும் கிடையாது, மெய்வாய் கண் மூக்கு செவி 5 புலன்களாலும் அனுபவமாகிற விஷயங்கள். இதுதான் பிரத்யட்சம். அது பர்செப்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் அதை போடுவோம். இந்த விஷயம் முதல்ல உங்களுக்கு பிரமா, பிரம்மா, பிரமிதி, பிரமேயம், பிரமாதா அப்படின்லாம் திரிபுடி சம்வித்லாம் போடுவோம். அதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காண்பான், காட்சி, பொருள், இந்த 3 தான் உங்களுக்கு அறிவை அல்லது செய்தியை தரவல்ல ஒரு விஷயம். இந்த கூட்டு வேணும். காண்பான், காட்சி, பொருள் அல்லது காட்சிங்கிறது அறிவு. இந்த 3 கூட்டணியா இருந்தாதான் உங்களுக்கு என்ன செய்தி கிடைக்கும். இதை திரிபுடி சம்வித் அப்படிம்பாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா, இந்திரியார்த்தம் அப்படின்னா கருவிகள், சன்னிகர்ஷம் இந்திரியம் அர்த்தத்தோடு, கருவிகள் பொருள்களோடு தொடர்பு கொள்ளுகிற காலத்தில், ஜன்யம் தோன்றுவது ஞானம். அப்ப என்னுடைய கருவி பொருள்களோடு தொடர்பு கொள்ளுகிற காலத்தில் எனக்கு வருகிற அந்த என்னது செய்திக்கு பெயர் அறிவு. அவ்வளவுதான். உடனே நீங்க ஞானம்னா தனியா பொத்த போட்டு ஊத்துக்குதுன்னா தனியா குதிக்க கூடாது. முதல்ல ஞானம் என்றால் அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயமா பார்க்கணும். அப்ப அறிவு அப்படிங்கிற வார்த்தையால அல்லது பெயரால அல்லது சொல்லால பயன்படுகிற ஒரு விஷயம்தான் எளிமையா ஞானம் என்ற சொல்லால் சொல்லப்பட்டதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப கருவிகளா அல்லது கருவிகளினுடைய தொடர்பினால் எனக்கு கிடைக்கிற ஒன்று அப்படின்னு ஒரு ஆள் சொல்றான்ல, அந்த ஆளுக்கு பேர் தான் ஆன்மா. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் இதை தொடர்பு கொண்டு பெற்றேன்னு சொல்றதா, கருவி எனக்கு இதை கொடுத்ததுன்னு சொல்றதா? இதுல வந்ததுதான் மேலை நாட்டு தத்துவத்துல ஐடியலிசம், ரியலிசம்னு பேர். நீங்க நினைச்சு பண்ணா அது ஐடியலிசம், அது உங்களை தாக்கி உங்களை தெரிஞ்சுக்க வச்சதுன்னா அது ரியலிசத்துல பேர். இப்ப என்ன சொல்லுவாங்க, இது தத்துவ மோதல். தத்துவ மோதல்னா என்னன்னா, எனக்கு காட்சி அமைகிறது என்று சொன்னால் அல்லது ஒரு பொருளை நான் பார்க்கிறேன் என்று சொன்னால், பொருள் என்னை பார்க்க வைத்ததா பொருளை நான் பார்த்தேனா? இதுக்குள்ள நீங்க திட்டவட்டமா முடிவு சொல்லணும். இதுதான் காட்சி அளவையில இருக்கிற அந்த அறிவாராய்ச்சியலான முடிவு. அப்ப அதுக்கு எது உதவும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருள் பற்றிய வகைப்பாடு தான் உங்களுக்கு அதை முடிவு செய்யும். நீங்க எப்படி பொருள்களை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் அதுலயே அது அடங்கிடும். அதனாலதான் இப்ப இது தன்னை உணர்தல் தான் ஞானம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கலாம். இது நீங்க யாரும் பெரிய ஆளுக்கு நினைச்சு பார்த்துக்க வேணாம். ஒருத்தர் ஞானம்னா எது அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுங்களேன், செல்ஃப் ரியலைசேஷன் உடனே ஒருத்தர் இன்னொன்று சொல்லுவார். இந்த தன்னை உணர்தல் ஞானம் என்று சொன்னால் அந்த வார்த்தை சொல்லும் போதே அவரோட தத்துவம் என்னன்னு தெரிஞ்சிடும். அவர் எப்படி பொருள்களை விளக்குகிறார் அப்படிங்கிறது அதுல அடங்கிடும். இப்ப நான் பொருள் சம்பந்தத்தில் பார்க்கிறேன் அப்படின்னா
அது என்ன சம்பந்தம்னு சொல்லணும். சம்பந்தம்னா நான் தொடர்பு அல்லது உறவு. என்னுடைய கண்ணுக்கு என்றைக்கும் அறிவு இல்லை, ஆதலினால் அது என்ன பண்ணாது, என்னை அது பார்க்க வைக்காது. ஆனால் பார்க்கிற நான் தான் பார்க்கிறேன் என்பதிலே தெளிவாக இல்லை. அதுதான் நம்ம பேதமை அப்படின்னு சொல்றது. ஆனால் இது பற்றிய விசாரணை வந்து கடைசியா என்ன முடியும் தெரியுமா? இப்போ பார்க்கிறேன் அப்படின்னா நாம சைவ சித்தாந்த ரீதியா அதுக்கு ஒரு விஷயம் கொடுப்போம். சைவ சித்தாந்தம் அதன் மூலமாக அல்லது சைவ சித்தாந்தம் என்ற கொள்கை மூலமாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளின் அறிவு ஆற்றல், ஆன்மாவின் அறிவு ஆற்றலை எழுப்பி அல்லது இயக்கி, அந்த ஆன்மாவின் அறிவு ஆற்றல் புத்தியை எழுப்பி, அந்த புத்தியோடு கூட கண்ணில் வந்து கண் ஒளி மூலமாக வெளியிலே இருக்கிற சூரிய ஒளியின் துணையால் பொருளை காண்கிறதுன்னு எழுதுவோம். அப்ப பார்க்கிறது அப்படின்னு நீங்க சொன்னாலே இவ்வளவு பெரிய வரலாறு அதுக்குள்ள இருக்குது. அப்ப நாம யாருன்னு கேட்டீங்கன்னா, எந்த பொருளும் என்னை என்ன பண்ணாது, அது பார்க்க வைக்காது. ஆனால் நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறது தான் நம்ம பிறப்புல இருக்கிற கோளாறா நாம் அதை வினையாக சொல்லி அதை வேற அதிலிருந்து எப்படி தெளிகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல நான் என்னை உணர்கிறேன், அதான தன்னை உணர்கிறேன். இப்ப என்னை உணர்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தரும் சொல்றது நான் என்னை உணர்கிறேன். இந்த தன்னை உணர்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க உங்களை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றது தான் தன்னை உணர்தல். உடனே அதுக்கு இதெல்லாம் தனியா எழுதக்கூடாது, விளக்கம் வியாக்கியானலாம். இப்ப என்னை உணர்கிறேன் என்று ஒரு ஆள் தான் சொல்லணும். அவன் இல்லாம நீங்கள் என்னை உணருங்கள் யாராவது எழுத முடியுமா சென்டென்ஸ்? நீ நான் என்னை உணர்கிறேன் அப்படின்னு ஒரு ஆள் எழுதுவான். ஆள் இல்லாம அதை எல்லாரும் நீங்க உன்னை தெரிந்து கொள், நீ உன்னை தெரிந்து கொள்னு எழுதணும். அதுக்கு ஒரு அந்த 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 செயலுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். அதுதான் தன்னை உணருங்கள்னு அர்த்தம். தன்னை உணருங்கள்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்னை நான் உணரணும்னு அர்த்தம். ஆனா சைவ சித்தாந்தத்துல தன்னை உணருங்கள்னா அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த தன் அப்படின்னு ஒரு சொல் இருக்குல்ல, இந்த சொல் நமக்கான சொல் கிடையாது. அது தம்மை உடைய தன், நம்மை ஆட்கொண்டிருக்கிற ஒரு ஆளுக்கு பேர் தான் தன் அப்படிங்கிறார் மெய்கண்டார். அதுதான் தானுமாலயன் அப்படிங்கிற கோயில்ல வர்றாரு சுசீந்திரன். தானுமாலயன் கோயில்ல அதுக்காக ஒரு வரலாறையை நமக்கு வச்சுக்கிறோம். எல்லா கடவுளர்களுக்கும் மூலமான கடவுள் அப்படின்ட்டு தானுமாலயன். மால் அயன் இவங்க ரெண்டு பேருக்கும் மூலம், அதான் தான். அது 3 சுழி போடுறதா 2 சுழி போடுறதால நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். மால் பிரம்மன் 2 பேருக்கும் மூலமானவன் அல்லது மேலானவன் அப்படிங்கிறப்ப தானும் மால் அயன், தான் மால் அயன். இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தன்னை உணர்தல் அப்படிங்கிற அந்த அந்த சொல் அல்லது அந்த செயலுக்கு உரிய விஷயம் எந்த காலத்திலேயாவது நீ ஒருமையாக செயல்பட்டு இருக்கிறையா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு பதில் வரும். இந்த கண் இருப்பதனால் பார்ப்பதனால் நான் இருக்கிறேன் என்று ஒரு பொருள் சொல்லுகிறது, அதுக்கு பேர் ஆன்மா. கண் இல்லாமலே நான் பார்க்கிறேன் என்று அது சொல்லுமா? சொல்லாது. அப்ப கண் வேற ஆன்மா வேறன்னு சொல்லிட்டா 2 இருக்குது அங்க. ஆன்மாவே இல்லைங்க, இந்த உடம்புல கண்ணு பார்க்குது வாய் சாப்பிடுது, நீங்க ஏன் ஆன்மாவை சொல்றீங்கன்னு சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை. கண்ணு தான் இந்த வாய் தான் எல்லாம் சேர்ந்து உடம்புக்குள்ள ஒரு அறிவுன்னு ஒண்ணு நடக்குது அப்படின்றதோட இன்னும் நீங்க அதுக்குள்ள என்ன வராது, இந்த மாதிரி விவகாரம்லாம் வராது. இதுலலாம் என்ன இவ்வளோலாம் ஆராய்ச்சி தேவையானலாம் கேட்கக்கூடாது. என்ன
இவ்வளோலாம் பண்ணாதான் அதுக்குள்ள பொருள் பற்றிய தெளிவு அப்படின்னு அர்த்தம். எப்படி நீங்கள் பொருள்களை வகை செய்கிறீர்கள், இந்த பொருள்களை வகை செய்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னை பற்றிய தெளிவுக்கு இதெல்லாம் கை கொடுக்கணும். என்னை பற்றிய தெளிவுனா என்ன? நான் உண்மையிலேயே கடவுளை அடைவேனா, உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா, உண்மையிலேயே அது பற்றி அனுபவமா வர்றது வேற. அந்த அனுபவத்தை இப்படிப்பட்ட சிந்தனைகளினால் நான் தெளிவுபடுத்தி கொள்ளுவது. இப்போ படிக்கிறேன்னு வச்சுங்களேன், படிக்கிற எல்லா விஷயங்களும் நான் என்னுடைய அனுபவத்துக்கு ஒத்து வந்தால் அது இருக்கும், அதோட நான் உறவு கொள்ளுவேன். அப்படி இல்லைன்னா அது மறந்துடும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் நிறைய படம் பார்த்துக்கலாம், உங்களுக்கு ஞாபகம் வர்றது எதுனா ஏதாவது ஒரு வகையில் அது உங்களுக்கு ஒத்து வந்திருந்தா அல்லது உங்களோடு அது தொடர்பு கொள்ளுகிற வகையில் ஆன ஒரு எச்சங்களோடு இருந்தால் உங்களுக்கு அது நினப்பில் இருக்கும். அப்படின்னா நிறைய விஷயங்கள் மறந்து போயிருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த சைவ சித்தாந்தம் அப்படிங்கிறதுக்குள்ள பொருள் வகைகளை நான் எதனால் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற காலத்தில் இது தெளிவாக உண்மையிலேயே இது சரியாக இருக்கிறது என்பதாக நான் அதில் பயணப்படணும், அவ்வளோதான் விஷயம். இது ஏதோ நாம் இதுக்குள்ள என்னுடைய கொள்கை இது, நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு விஷயம் இல்லை. இது உண்மையிலேயே நீயும் அனுபவிப்பதற்கான மனநிலை உள்ளவர்களாக இருந்தால் உமக்கும் இது சரியான பாதையாக தெரியும். இல்லை, நான் இந்த என்னுடைய பிறப்பினாலோ அல்லது என்னுடைய குலத்தினாலோ அல்லது நான் இதனாலோ இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொன்னால் கவலையே இல்லை, அடுத்த பிறவியில் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும், அவ்வளோதான் விஷயம். இந்த பிறவியில் உன் மனசு அதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா, ஆனாலும் அது ஒரு வகையில் நீ என்ன இந்த உலக வாழ்க்கையை நீ இதனால் வரையறுத்து கொள்ளுகிறாயே வழி அங்கே கடவுளுங்கிற பொருளை ஏற்றுக்கொண்டவனாக ஆகவில்லைன்னு ஆயிடும். என்ன ஒரு விஷயம், அதுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பிரச்சனை வரும், அவ்வளவுதான். நாம எதை எல்லையா கொண்டு இருக்கிறோமோ அந்த எல்லையிலிருந்து உங்களுக்கு அறிவு விளங்க வேண்டுமானால் அதற்கு ஒரு நிகழ்ச்சியை கடவுள் தயார் செய்து உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதுக்கு கடவுளுக்கும் வேலை இருக்குது, உங்களுக்கும் தேவை இருக்குது, எது காலம் தேவைப்படும். அது இழக்க வேணாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த தெளிவு, அவ்வளவுதான் விஷயம். எது இந்த மாதிரியான பொருள் தெளிவு. இதுக்குள்ள நாம என்ன அப்படின்னா, இதுக்குள்ள இப்ப கூட கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்க இப்போ ஜனங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை நாம கொடுத்து வச்சிருக்கிறோம், இவ்வளோ விஷயங்கள் இந்த நூல்கள் அருளாளர் விஷயம்லாம் கொடுக்கணும்ல, இப்ப ஏன் இதை எல்லாருக்கும் இப்படி கொடுக்கணும், எல்லாருக்குமே அது தேவைதானா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? அவங்க வளரட்டும். அப்படி இல்லை, அது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வருகிற காலத்தில் தடையில்லாமல் ஏற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பு வருமானால் இது நேரடியாக பயன்படும், அவ்வளவுதான் விஷயம். அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு புரியுற ஒரு விஷயம் வரும். இப்போ ஒருத்தர் சொன்னார், இப்போ இந்த தத்துவம் அந்த தத்துவம் ஏகப்பட்ட விஷயம், தத்துவம்லாம் நீங்கள் படிக்கிறீங்களே இந்த நம்ம இதில் சிவஞான மெய்கண்ட சாத்திரங்களுக்குள்ள சங்கற்ப நிராகரணம் ஒன்று, சிவஞான மாபாடியம் ஒன்று, சிவஞான சித்தியார் ஒன்று, இது மூணும் நிறைய சமயங்களை பட்டியல் போட்டு காட்டும், நிறைய தத்துவங்களை பட்டியல் போட்டு காட்டும். அந்த தத்துவத்தில் இது சொல்லியிருக்குது, இதுதான் அனுபவங்கிறாங்க, இந்த தத்துவத்தில் இது சொன்னது சரியில்லை அப்படின்லாம் நாம் எடுத்து விளக்குறோம்ல. சங்கற்பம், நிராகரணம், பரபக்கம், சுபக்கம்லாம் செய்யறீங்கல்ல, அந்த தத்துவத்தை இப்பவும் எடுத்து நாம அதை படிச்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு வந்தா ரைட்டு, அப்படி இல்லை அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது அதை தெரிஞ்சு நாம நல்லா இப்பவே நீங்களே கேள்வி சொல்லுங்க, நீங்களே பதிலும் சொல்லுவீங்கன்பாங்கல்ல, அதுலேயும் அது வந்துடும். ஆனா இத சிந்தனை விஷயமா அல்லது இந்த வார்த்தை விஷயமா முட்டி முட்டி மோதிக்கிட்டு இருந்தா அப்படிதான் போகும். சிந்தனை விஷயமாவோ வார்த்தை விஷயமாவோ நீங்க அதுக்குள்ள முட்டி முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அப்படிதான் போகும். அப்ப எப்படிதான் பண்றது? அப்பதான் அதுக்கு பதில் தெளிவா சொல்றோம்.
ஏதாவது ஒரு வகையில் என்னுடைய பொறுப்பை நான் உணராவிட்டால் என்னதான் அதுக்குள்ள முட்டி முட்டி மோதினாலும் ரெண்டுமே, வழிபாடும் சரி ஞானமும் சரி. இப்ப நான் தொடர்ந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்கிறாங்க, எல்லா கோயிலுக்கும் போவாங்க, சின்ன வயசு தான். ஆனால் நான் இந்த காலம் இந்த இடத்தில் இந்த கட்டுப்பாட்டுக்குள் என் செயலை செய்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தாவிட்டால் அவர்கள் எந்த காலத்திலேயும் அந்த விடுதலைக்கு உள்ள வர முடியாது. அது நான் பூடகமாக தான் சிலதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு அப்படி ஒரு நிலைமை இருக்கலாம். அதாவது எந்நேரமும் கோயிலுக்கு போகிறது, எந்நேரமும் கோயிலை சுற்றுறது, எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ சுற்றுறது. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு வேலையை தெளிவாக சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கு என்ன பண்ணலான்னு சொல்கிறீங்க? எப்படி இவங்களுக்கு கடவுள் விடுதலை கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது புரியுதா? இல்லை, அது அவங்களுக்கும் புரியல, உங்களுக்கும் புரியல, அவ்வளோதான். இது என்ன தெரியுமா, நீங்கள் அதுதான் ஒரு காலம் இடம், இதுக்குள்ளதான் நான் செஞ்சேன் அப்படிங்கிறத காட்ட முடியும். மற்றது எல்லாம் அதுக்குள்ள அந்த வேல்யூ பேஸ்க்கே வராது. அந்த தகவு அல்லது தகுதி அல்லது மதிப்புக்குள்ள அதெல்லாம் வராது. ஒல்லும் நான் அது என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அறம் செய்யும் போது இப்படித்தான் செய்ய, இந்த மாதிரி இருந்தாதான் செய்வேன் நினைக்காம போற வழியிலெல்லாம் அறம் செய் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இப்ப போய் காசு கொடுக்கறதுக்கு தான் நான் ஒரு ஆளுக்கு கோயிலுக்கு போயிட்டு இந்த இடத்துல பிச்சை தான் போடுன்றது மட்டும் அறம் கிடையாது. அதுக்கப்புறம் மனிதன் மனநிலையில எப்படிலாம் அறங்கள் இருக்குதோ உன்னுடைய ஒவ்வொரு செய்கையிலையும் ஏதாவது ஒரு அறத்தன்மையை நிலைநாட்ட வேண்டும். அதான் அதுக்கு பொருள். அதை விட்டுவிட்டு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் செய்வங்கிற மாதிரி பொருள் எடுத்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் விளங்குற மாதிரி வாய்ப்பு கிடையாது. அதுக்கு காலம் இன்னும் நிறைய தேவைப்படும். அதுக்குள்ள ஒரு இப்போ நீ கூட வச்சுங்களேன், ஒரு காலத்தை கடந்து நான் நினைக்கிற மாதிரி சாப்பிடுவேன், நான் நினைக்கிற மாதிரி தூங்குவேன், நான் நினைக்கிற மாதிரி யாராவது ஜெயிச்சிருக்கிறீங்களா? அந்த மாதிரி தான். நினைக்கிற மாதிரி சாப்பிடுவேன், நினைக்கிற மாதிரி தூங்குவேன், எப்போனாலும் எதனாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களால் ஜெயிக்க முடிஞ்சிருக்குதா? அது முடியாது. இல்லை. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய செயல் திட்டத்தில் காலம் இடம் தெளிவாக வரும்பொழுதுதான் அதை நான் வெற்றி கொள்ளுவதற்கு சிக்கல் வருகிற காலத்தில் நான் யார் என்று என்னால் காட்ட முடியும். நீங்க யாருன்னு எந்த காலத்திலையும் காட்டாம தப்பிச்சீங்கன்னா உங்களை விடவும் குள்ள நிறைய யாரும் இல்லைன்னு ஆயிடும். அப்புறம் அதுதானே சூழ்ச்சிக்கு இலக்கணம். இப்ப நான் என்னுடைய செயற்திட்டத்தில் யார் என்று காட்டுகிற காலத்துக்கு நான் இடம் கொடுக்கணும். அப்படிதான் நாயன்மார்கள் வாழ்க்கை எல்லாமே அமையும். இப்ப நாயன்மார்களுடைய வாழ்க்கையில வருகிற நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னாக்கா நீங்க அந்த காலம் இடம்ங்கிற திட்டத்துக்குள்ள நீங்க வந்தாதான் அந்த மனநிலை புரியும், இல்லைன்னா புரியாது. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப நான் சொன்னதுக்கு பொருள் தெளிவு என்பது இந்த விஷயம் வந்ததுன்னா நான் அந்த காலம் இடத்துக்குள்ள சேலஞ்சிங்குள்ள போவேன், சவாலுக்குள்ள நுழைய முடியும். இல்லைன்னா சவாலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வந்தவனுக்கு வந்தான், போனவனுக்கு போனான். சவாலுங்கிறது எப்போ வரும்? இதாங்க அப்படின்னு கையில் இருக்கிற சரக்கு தெரிஞ்சாதானே சவால் வரும். இப்போ நீங்கள் கூட பந்தயம் வைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் கையில் இல்லாததை பந்தயம் வைக்க முடியுமா? இருக்கிறதானே பந்தயம் வைக்க முடியும், அதுதானே சவால். அப்போ இருக்கிறது இதுதான் தெரிஞ்சாதான் உங்களுக்குள்ள அந்த சவாலாக வரும். அப்படி இல்லைன்னா அதுக்குள்ள என்ன இல்லை, நான் அதுக்குள்ள நிலைநாட்டுகிற எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்க முடியாது. நிலைநாட்டுறதுக்கு முன்னெடுக்கணும். அப்பதான் இந்த பேர் நான் சொன்னது தன்னை உணர்தல் என்றால் சரியா வருமா, அது பேரு ஆராய்ச்சிக்கா அனுபவத்துக்கா அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுவோம்? தன்னை உணர்தல் என்பதை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொள்ளுகிறதா அப்படின்னு கேட்டா இல்லை. ஆனால் தமையுடைய தன் உணர்தல் அப்படிங்கிறத ஏற்றுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அறிவு பொருளாக இருக்கிற ஆன்மா என்னவா இல்லை, என்றைக்கும் தனியாக இயங்கியது இல்லை, இயங்குகிற அமைப்பும் அதற்கு இல்லை. ஆனால் அது தனிப்பொருள். எது? உயிர் என்கிற ஆன்மா தனிப்பொருள். அந்த ஆன்மாவுக்கு இருக்கிற தன்மை அறிவு. அதை எதன் மூலமாக அது நிகழ்த்துகிறது என்றால் உணர்வு என்கிற ஒண்ணுதான் உயிரின் இயல்பு.
உணர்வு இயலாம் உயிர் அப்படின்னு இலக்கணம். அதை நன்னூலில் சொல்லியிருப்பாங்கிறதுனால அதை பயன்படுத்துறதுக்கே எனக்கு தோணாது. உயிர் என்பது இப்ப நீங்க இந்த விளக்கு வெளிச்சத்தை அந்த பல்பு மூலமா எப்படி பாக்குறீங்களோ அந்த மாதிரி நான் நாக்கின் மூலமா தான் நான் இருக்கிறேன்றதை காட்டுறேன், மூச்சு காத்து மூலமா தான் இருக்கிறேங்கிறத காட்டுறேன். இந்த இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னைக்கும் நீங்க என்னவா இல்லை சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இருக்கிறத காட்டுறதுக்கு பயன்படுறதுதான் இந்த புலன்கள். அதுதான் நீங்க அதை பார்க்க வைக்கிறீங்களா, அது உங்களை பார்க்க வைக்குதான்னு கேட்கிறப்ப கொள்கை வரும். இது இல்லை அது கவர்ச்சியா இருந்து என்ன பார்க்க வச்சதுன்னு சொன்னாலும் சரி, அல்லது நான் கவர்ச்சியை பார்த்தேன்னு சொன்னாலும் சரி. ஆனால் இது ரெண்டுமே தப்பு. நான் பார்த்தேன் இப்பவும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் பார்க்கிற லெவல்ல நான் இல்லை. நான் பார்க்கறதுக்கு என்னுடைய புத்தி உதவியாக இருக்கிறது. அந்த புத்தியில இன்னொன்னு இருக்கிறது, நான் பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய முறை காரணமாக இருக்கிறது. நான் பார்த்து கொண்டிருக்கிற முறைக்கு இன்னொன்னு காரணமாக இருக்கிறது. நான் இப்படித்தான் இதை பார்த்து இப்படி நான் எப்படி பார்த்தால் சரியாக இருக்கும் எனக்கு என்று என்னை மதிப்பிடுவதற்கான கடவுள் அதிலே முக்கியம். இப்ப நான் பார்க்கிறேன், நான் பார்க்கறத இப்படித்தான் பார்க்கணும் கடவுள் வச்சு. ஆனா இதை தாண்டி நான் இப்படி பார்க்கிறேன், நான் பார்த்து இதை வச்சு எந்த அளவுக்கு பார்க்க கத்துக்கிட்டான்னு எனக்கு விடுதலை கொடுக்கணும். இதுதான் வினையிலிருந்து விடுதலை. அப்பதான் புத்தி தத்துவத்துல இருக்கிற கடவுள் வேலை தெரியும் உங்களுக்கு. அப்பதான் ஒரு செகண்ட்ல தூக்கிட்டான் அப்படின்னு போயிடும். என்னை காப்பாத்தினானும் தெரியும், இல்ல இதை தாண்டி காப்பாத்தினான்னு தெரியும். அதாவது நான் என்னடா இது இருக்கிற பிரச்சனைல எது எடுத்தாலும் இன்னைக்கு ஒரே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு இடிச்சுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன இது கூட இன்னைக்கு நமக்கு பெரிய தொல்லையா இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிற ஏதோ ஒரு நோய்க்காக உங்களை இடிக்கிறாருன்னு சொல்றதா, வினைக்காக இடிக்கிறாருன்னு சொல்றதா? ரெண்டும் ஒரே இடிதான். வினைக்காகவும் இடிப்பார். உங்களுக்கு இடி வருத்தம் தான், தலையில இடிச்சு. ஆனா உங்களுக்கு எங்கோ இருக்கிற முடிச்சு அதன் மூலமாக அழிக்கப்படலாம். அப்ப அதுக்கு பேரு என்ன? அது உதவி. இதை உதவியா என்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு வினையும் உங்களுக்கு உதவியா தெரியும். இதுக்கு பேர் மெஞ்ஞானம் நான் கொடுப்பேன். ஆனா இது அனுபவத்துல நான் உண்மையை தெரிந்து கொள்ளுகிற ஞானம், அவ்வளவுதான். இதுவும் மெஞ்ஞானம் கிடையாது, தெரிந்து கொள்ளுவதற்கு உபாயம்தான் இதுவும். ஆனா மெஞ்ஞானங்கிற சொல்லால் சொல்ல வருகிற விஷயம் வேற. மெஞ்ஞானங்கிற சொல்லால் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்பின் மூலமாக அல்லது கருவிகளின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற செய்தி அல்லது செயல். உடம்பினுடைய தன்மை என்ன என்று கேட்டால் அதுக்கு என்ன கிடையாது, அறிவு தன்மை கிடையாது. இதுதான் அதில் இருக்கிற முக்கியமான விஷயம். உடம்புக்கு அறிவுத்தன்மை கிடையாது. இப்போ உங்க கண்ணு தான் உங்களுக்கு பார்க்க உதவுது. ஆனால் அடுத்தவன் கண்ணை எடுத்து வைத்தாலும் நான் பார்க்கிறேன். இப்ப என் கண்ணுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? கண்ணுக்கு ஒளி இருக்குது, அறிவு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஆமா, ஏன்னா அடுத்தவன் கண்ணில் இன்னொரு கண்ணா இன்னொரு அறிவா எனக்கு வேலை செய்யுது. அப்பவும் என் புத்தி மாதிரி தானே நான் பார்ப்பேன். அதுக்கு தான் நான் கண்ணாடி எடுத்துக்கிட்டு அடிக்கடி. கண்ணாடியை போட்டால் சில பேர் கீழே பார்ப்பேன். எங்கள் வாத்தியார் ஒருத்தர் இருந்தார் மயிலம் காலேஜில். அவர் கண்ணாடி போட்டுக்கிட்டு எந்நேரமும் அந்த சைடாக ஓர கண்ணாலேயே பார்த்துட்டு இருப்பார். அடுத்தவனை நேர் கண்ணால் பார்த்து முடிவு பண்ண தெரியாது எங்களுக்கு. அடுத்தவன் என்ன ஏதாவது ஓரமாக பார்த்து பயந்துக்கிட்டே பார்க்கறது அல்லது வேற தொழிலை பண்ணுறது. அப்போ என்ன அர்த்தம்? அப்படிக்கு நான் என்னுடைய கண் அறிவாளி கிடையாது. நான் அறிவாளி என்பதற்கு அந்த கண் பயன்படுகிறது. நுட்பமா இருக்குது, அவ்வளவுதான். நுட்பம் அப்படிங்கிறது இதுதான். இப்ப நீங்க காஃபி பவுடர் போடுறீங்கல்ல, நம்மளும் அப்படி ஒரு கதை நீங்க தெரிஞ்சீங்களா? காஃபி எப்படி போடுறீங்க? ஃபில்டர் காஃபின்னா என்ன?
அந்த கொட்டையை அரைச்சி அதுலேருந்து தண்ணி ஊற்றி எடுக்கிறது ஒரு ஃபில்டர் காப்பி. அப்புறம் இன்ஸ்டன்ட்டும் ஃபில்டர் காப்பியா இல்லையா? இன்ஸ்டன்ட் காஃபி எப்படி வருது நமக்கு? அந்த பவுடர் கரையுது இல்லை, அது எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னா, அதை ஆவியாக்கி அதை தானே படிவாக்கி அதுலேருந்து தானே நம்ம கொடுக்குறாங்க. ஒரு பொருள் இப்போ நீங்கள் வைத்திய முறையிலெல்லாம் உண்டு, அது வீழ்படிவு அது வேற, ஆவியாக்கி அதை தூளாக்கி அதுலேருந்து எடுக்கிறது வேற. இப்போ ஆவியாக்கி தூளாகிறதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது இல்லை. இப்போ நீங்கள் பாலை கொதிக்க வச்சுக்கிறீங்களா, சோறு கொதிக்க வைக்கிறீங்கள, சோறு கொதிக்க வைக்கிற தண்ணி வெள்ளையாக வரும்ல, அதை எடுத்து ஒரு இடத்துல ஊற்றி பாருங்கள். பால் கொதிக்க வைக்கிற தண்ணியை எடுத்து ஒரு இடத்துல ஊற்றி பாருங்கள், எப்படி இருக்கும்? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். பால் கொதிக்க வச்சு அந்த ஆவி ஊற்றினீங்கன்னா தண்ணியாக தான் வெள்ளையாக வரும். ஆனால் சோறு தண்ணி எடுத்திங்கன்னா அதில் ஒரு வெள்ளைத்தன்மையாக ஒரு பவுடர் கிடைக்கும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் அந்த இதில் என்னன்னா, எந்த பொருள் அந்த தண்ணியோட கலந்து ஆவியாகி மறுபடியும் நமக்கு திடப்பொருளாக கிடைக்குது இல்லை, இதுக்கு பேர் தானே நுட்பம். இந்த நுட்பம்னா என்னன்னு சொல்றது தான் இதை சொன்னேன். நுட்பம்னா என்னன்னா, அதை நேரடியாக காட்டாம மறுபடியும் நீங்க அதை பார்க்குற மாதிரி நடுவில் ஒரு மாற்றம் இருக்குல்ல, அருவமாக்குறது. அப்ப இந்த கண்ணுக்குள்ள உங்க தோல் மாதிரியான விஷயம் இல்லை அது. உங்க தோல்லையும் சில பேருக்கு உங்களுக்கு என்ன தோல் பிடிக்கும் அப்படின்னா, சிவப்பு தோல் பிடிக்குமா, கருப்பு தோல் பிடிக்குமா, அப்புறம் மெழுகு மாதிரி பிடிக்குமா, அப்புறம் ரப்பர் மாதிரி பிடிக்குமா அப்படின்னு கேட்பேன் நான். அப்புறம் அதான் உங்க கவர்ச்சி. சில பேருக்கு கவர்ச்சி எதுல இருக்குது? உங்க கண்ணுல மட்டும் இல்லை, உங்களுக்கான வன்மை மென்மையில சில பேருக்கு சில தோல் தான் பிடிக்கும். தோல் தானே நமக்கு உடம்புல இருக்கிற உறுப்புல பெரிய உறுப்பு, குடலுக்கு அடுத்து. இந்த தோலை உரிச்சி, நம்ம தோலை உரிக்க முடியாது உங்களால், ஆனால் தோலை உரிச்சி நீட்டினீங்கன்னா அது பெரிய உறுப்புங்கிறாங்க. இது நீங்கள் அழகியலுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும். நம்ம தோல் தான் முக்கியமான அல்லது மிகப்பெரிய உறுப்பு உடம்புல அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தோலும் ஏதோ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க தோலில் வந்து இது இல்லைன்னா, உங்களுக்கு வந்து அதுதான் நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன்ல, ஒருத்தனை வந்து என்னை தூங்க வைக்கவே முடியல, என்னை யாராவது திருப்தியாக தூங்க வைங்கன்னு கோரிக்கை விடுறான், அல்லது சவால் ஆகுது. பெரிய பெரிய ஜமீன்தாரெலாம் முயற்சி பண்ணுறாங்க, அப்புறம் ராஜா கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. அவன் தூங்க வைக்கிறதுக்கு நல்ல, அதாவது மென்மையான இடம் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறான், சாஃப்டா. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறான், இலவம் பஞ்சு மெத்தை 7 வாங்கி அப்புறம் பூவெல்லாம் போட்டு, அந்த பூவில் இருக்கிற காம்பு கொஞ்சம் ஆடாக இருக்கும்ல, அதனால் காம்பை வெட்டிட்டு பூவை போட்டு படுக்க வைக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், பஞ்சு பூ மெத்தனை போட்டு படுக்க வச்சு காலைல தூங்கி எழுந்தவனை கேட்டால் நல்லா தூங்கினியா அப்படின்னா என்ன சொல்கிறான், நான் நல்லா தூங்கலை அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னா, சரி அதை தோண்டி அலசி கிளச்சி அந்த பெட்டுக்கிட்டலாம் தூக்கிட்டு பார்த்தா ஒரு முடி ஒன்று இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல, அந்த முடி எனக்கு அறுவிச்சுங்கிறான். அவன் பஞ்சு மாதிரி தான் அது, ஆனால் பஞ்சும் பூவும் அவனுக்கு உதவுற மனநிலைக்கு பழக்கப்படுத்திட்டான். ஆனால் முடி அறுவுது அவனுக்கு. அதுக்கு என்ன பேர்? இது என் தோலும் நான் தொடர்பு கொள்ளுகிற விஷயம் அவ்வளவு நுட்பமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு நாக்கில் ஏதாவது பட்டா தெரியுமா? சில பேருக்கு நாக்கில் எது படுதுன்னு தெரியும். சில பேருக்கு இப்போ நடந்து போகும்போதே யார் போகிறாங்க அப்படின்னு தெரியும். தூங்கிட்டு இருக்கும்போதும் சரி, இல்லை சில பேருக்கு உட்காந்துட்டு இருக்கும்போது, அல்லது கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணும்போது, இதெல்லாம் கோளாறாயிடும். கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணும்போது பூவை பார்த்துலாம் நடக்கிறது, அதுதான் பூ வச்சுக்கிட்டு வரக்கூடாதுன்றதுலாம் இருக்குது இல்லை. அப்புறம் நடக்கிறத வச்சு தெரியுமா இல்லையா? சரி கொலுசை கட்டிட்டு வாங்க, இல்லை புடவை கட்டினா இப்படி என்ன இப்படி தான் வர்றது. அப்புறம் இது எல்லாமே என்னன்னா உங்கள் தோலோடு சம்பந்தப்பட்டது. தோல்னா இதுதான் அந்த காற்றை இடமாக கொண்டு தானே உங்கள் தோல் தொடுதல் உணர்வை உள்வாங்குது. அப்போ காற்று எந்த அளவுக்கு மென்மையாக உங்களை தழுவுகிறதோ அவ்வளவு நுட்பங்களை நீங்கள் அதில் பண்ணிக்கணும். இப்போ இப்படி வச்சுங்களேன், வேகமாக காற்று வீசுது அல்லது பூமி அதிர்ச்சி ஆக போகுதுங்கிறது யாருக்கு தெரியுது? தோல் தெளிவாக நுட்பமாக இருந்தால் தான் தெரியும். பூமி அதிர்ச்சி, சுனாமி வருதுன்னு சில விலங்குகளுக்கு தெரியுது அப்படின்னா அதுங்களுக்கு அதிர்வு தெரியுதுன்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ இதெல்லாம் எதனுடைய நிகழ்ச்சின்னு கேட்டிங்கன்னா தொடுதல் உணர்வினுடைய விஷயம். இதுதான் நுட்பம்னு பேர். இந்த நுட்பமா இந்த கருவியை ஆக்கி தருகிறது வேற,
ஆனா அதுவே அறிவாளி கிடையாதுங்கிறதான் இதுல இருக்கிற செய்தி. கண்ணை வச்சு ஏன் சொல்றோம் அப்படின்னா, கண்ணுக்கு ஒரு உயிர் ரொம்ப நுட்பம் மற்ற கருவிகளை விட, நாக்கில் இருக்கிற சுவையை விட. ஆனால் நாக்கில் இருக்கிற சுவையும் முக்கியமானதுதான். ஆனா அது நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப புளி, மிளகா, என்னது உப்பு இதெல்லாம் கொதிக்க வச்சு அதுல புளி, காரம், துவர்ப்பு இதுல எந்த சுவை கம்மியா இருக்குதோ அந்த சுவையை ஈடு கட்டுறதுக்கு நீங்க அதை பயன்படுத்தணும்ல. இதெல்லாம் நுட்பம். அதுல இப்போ உங்களுக்கான சுவை ஈடு கட்டுறதுல இதுலலாம் நமக்கு பயிற்சி அதிகம் கிடையாது. இது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கண்ணு விஷயம் ரொம்ப முக்கியமா தெரியுது. ஏன்னா அது அந்த மற்ற கருவிகளை விடவும் அதை பாதுகாக்கிற விஷயத்திலேயும் அதுக்குள்ள இப்ப கண்ணை மாத்தினா கூட உங்களுக்கு என்ன மாற்ற மாட்டாங்க, மொத்த முட்டை கண்ணை எடுத்து மாற்ற மாட்டாங்க. அதுக்குள்ள டேமேஜ் ஆகாத சிலது இருக்கணும். அதுக்காக நீங்க அந்த உள்ள இருக்கிற விஷயம் அந்த டேமேஜ் ஆகாத இருந்து மற்றதுல தான் மாற்றுவாங்களாம். மொத்த கண்ணை முழுசா எடுத்துட்டுலாம் மாற்ற முடியாதான். அப்ப உங்களுக்கு என்ன தேவைப்படுது, அந்த நுட்பத்திற்குள்ள கொஞ்சம் உதவிகரமா இருக்கிறது தான். ரொம்ப நுட்பமா பயன்படுத்தி அந்த கண்ணை நமக்கு அதே சமயத்துல அந்த கண்ணை ரயில்வே பார்ட்ஸ் மாதிரி தானே வச்சிருக்கிறாரு. ரயில்வே பார்ட்ஸ்னா என்னன்னா, ஆக்சிடென்ட் ஆனால் மொத்தம் தனித்தனியாக போய் விழுந்துரும்ல. அதில் பஸ் மாதிரி நசுங்காது இல்லை, ஒன்று தனித்தனியாக போய் விழுந்துரும். ஆனால் போகும்போது எல்லாம் செட்டாக தானே போய்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி கண்ணை இணைச்சி வச்சிருக்காரு. இப்போ மேலே பிரிட்ஜெலாம் போட்டிருக்காங்கல்ல. இப்போ நமக்கு எது இந்த ரயில்வே பிரிட்ஜெலாம் அது சரியாக நினச்சி பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போக மாட்டேங்க. ஒன்று சும்மா மேலே மேலே போட்டு தான் வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு பிளேட் இருக்கும், அதில் மேக்னெட் இருக்கும், அதுக்குள்ளே அந்த இணைப்பு இருக்கும். நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஐயோ இது ரெண்டையும் போட்டு ஒட்டலையா ஊந்துருமா அப்படின்னு பயந்து வந்துடுவீங்கல்ல. அப்போ புவியீர்ப்பு விசையை நினச்சி காந்த விசையை பயன்படுத்தி அதை நிற்க வச்சிருக்கிறான். அதுக்குள்ளே கொஞ்சம் தட்டினா அந்த பார்ட்ஸ் மட்டும் காலி ஆகிடுவீங்க, அவ்வளோதான். அடுத்தது அது டேமேஜ் ஆகக்கூடாது. அதுக்காக தனித்தனியாக பிட்டு பிட்டாக வச்சுருக்கிறான். இதுதான் மெட்ரோ ரயில் அந்த திட்டத்தை போய் பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்கிற இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். இது எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த நுட்பமாக இயங்குது அப்படிங்கிறது அவனை தாண்டி தான் அதுவும் நடக்குது. இப்போ ரயில்வேக்கு மேலே மேம்பாலம் போட்டாலும் சரி, அது நம்ம கண்ணில் கண்ணை வச்சாலும் சரி, அதுக்குள்ள இதை தாண்டி ஒரு ஆற்றல் இது இந்த ஒழுங்கமைவுக்கு நம்மால் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ ஒரு சின்ன ஒரு தூண்ல பெரிய இது பயன்படுத்துறோம்னா நிற்க வைக்கிறோம்ல, அதுக்கு நேராக ஒரு காலத்தில் இப்போ ஆடிட்டோரியம் கட்டினா ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்க, உள்ள இருக்கிற அங்கே எதிர உட்காந்துங்கிறவனுக்கு பாதி தூணில் தாண்டி பார்க்க முடியாது. பழைய காலத்து ஆடிட்டோரியம். இப்போ நடுவில் தூணே இருக்கக்கூடாதுங்கன்னு பண்ணுற அளவுக்கு தைரியம் வந்துச்சு இல்லை. ஏன்னா மனநிலையிலிருந்து உழாத அளவுக்கு நாம எங்கேயோ ஒரு புள்ளியில் ஆற்றலை குவிக்க முடியும் அப்படின்னு அதை நமக்கு அது பண்ணிடலாம்ல. ஆட்சின்னு சமமாகவும் பண்ணுறாங்க, சமமாகவும் நிறைய ஆடிட்டோரியம் வருது. இப்போ இவங்க அந்த அந்த இறக்கம் ஏற்றம் ஆற்றலை குவிச்சு அது அடிபடாம பார்க்கறதுக்கு, அது உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால அதை பத்தி நமக்கு தெளிவு கிடைச்சிருது. அதுதான் அதுக்கான தெளிவு. அப்ப இந்த நுட்பத்தை உணர்தல் அப்படிங்கிறதான் அதுக்குள்ள போறோம். முதல்ல பயம் வருது, இல்ல இங்க விழுந்துருமோ அங்க விழுந்துருமோ அப்படின்னு பயம் வருது. இப்ப நம்ம கட்டடக்கலை உலகமே வியக்குதில்ல. கோபுரங்கள்லாம் உள்ள காத்து போய் எந்த காலத்துலயும் அது இடிஞ்சு விழாத அளவுக்கு அந்த காலத்துல நமக்கு எப்படி இந்த வானியல் அறிவோட அதை கட்டினாங்க. ஒரு ஒரு பொருள் காற்றை தடை செஞ்சா சீக்கிரம் சிதிலம் அடைஞ்சிரும், இல்ல ஒரு காலத்துல விழுந்துரும். காற்றினால் தடுக்கப்படாத உள்ள காத்து நுழைஞ்சு போற மாதிரி பண்றாங்கல்ல. இதுதானே கட்டிடக்கலையோட ஒரு அடிப்படை. எல்லாம் தான். இப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த நுட்பத்தை நாம் தெரிந்து கொள்வது, அவ்வளவுதான் விஷயம். ஆனால் அதுவே அறிவு கிடையாது அப்படிங்கிறது தான் இவ்வளவு விளக்கமும். அது மாதிரி இது எது பைசா கோபுரம் ஒரு லிமிட் சாஞ்சி இருக்குதுன்னா அதுக்கு ஒரு அந்த நுட்பத்தை பயன்படுத்துற மாதிரி பொருள்கள் நுட்பம் அடைவது என்பது வேறு. அவைகள் அறிவு பெறுவன அல்லது அறிவு உடையன அல்லது அறிவுக்கு விளக்கமாவன அல்லது அறிவே அவைகளாக மாறும் என்பதாக சொல்லுவதெல்லாம் என்னது அது ஆகாது, இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இப்ப அது பக்குவம் வர வர தெரியும் உங்களுக்கு. இப்ப நீங்க இருக்கிறீங்க, நாம அது உங்களை எதுக்கு இதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை ஒண்ணு வச்சுதானே புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நுட்ப கருவிகள்ல ரொம்ப நுட்பம் உடையது கண்ணு. அதுல என்னன்னா, அதுலயும்
நீங்க சுந்தரரை உயர்த்துறதுக்காகவோ அல்லது சேக்கிழாரை உயர்த்துறதுக்காகவோ மிதக்கக்கூடாது. எனக்கு ஒரு பொருள் பற்றிய பழக்கம் பார்த்து இல்லை என்றால், அதனோடு முகர்ந்து இல்லை என்றால், பார்க்கும் பொழுதே அதனுடைய எல்லா விஷயங்களையும் நான் சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும்? இப்ப பார்க்கிற காலத்துல மல்லிப்பூவுக்கு இந்த மனம் இருக்குதுங்கிறதுனால தான் எனக்கு முகர்ந்து பார்க்கும் போதே மல்லிப்பூ ஞாபகத்துக்கு வந்துடும். மல்லிப்பூவை போட்டோவில் பார்க்கும்போதே எனக்கு வாசனை வருமா? வரணும். அப்படி வந்தால் 5 பேரறிவும் கண்களே கொள்ள. அது நாம் அறிவுத்தன்மையிலுடைய நாம் அடைகிற நுட்பம். அது எப்போ வரும் அப்படிங்கிறது அது நீங்க தத்துவமா பார்த்து அதுக்குள்ள பதில் சொல்லிக்கலாம். அது மிதக்கக்கூடாது. எதுவுமே நீங்க கற்பனையாவோ ஒரு மிதக்கிற விஷயமாவோ சொல்லிடாதீங்க. ஏன் தெரியுமா? நான் இந்த தத்துவார்த்தம் என்னுடைய வாழ்க்கைக்கு தெளிவாவது அப்படின்னு சொல்லணும் கடைசி வரைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த தத்துவம் என்பதே அவருக்கு இவர் பதிலா சொன்னாரு, அவருக்கு இவர் பதிலா சொன்னாரு, இந்த மாதிரி வரலாறுலயே தத்துவம் நின்றுடும். அந்த நிலவரம் சைவ சித்தாந்தத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்ப எப்படி வச்சுங்களேன், சைவ சித்தாந்தம் அல்லது திருமுறைகளில் சொல்லப்பட்ட வரலாறுலாம் இருக்குதுல்ல, என்ன வரலாறு? இதெல்லாம் ஞானத்தை பற்றிய கோளாறு. இந்த வரலாறு திருமுறைகள்ல நிறைய புராணம் வரும். இதெல்லாம் சிவவாக்கியர் வரும்போது யோ சும்மா இருங்க அப்படிங்கிறார். சொல்றாரா இல்லையா? சிவவாக்கியர் திருஞான சம்பந்தர் திட்டுறாருன்னு நாம் பேசலாமா? ஏன் பேசக்கூடாது? பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதே. ஆமா, நம்ம மாநாட்டில் ராமேஸ்வரத்தில் கூட அப்படிதான் நடந்தது. சுகலர் போதம், அப்புறம் இன்னும் அவர் இருக்காருல்ல, யாரு, காழி கண்ணுடையவள் ஒழிவில் ஒடுக்க, அவர் எல்லாத்தையும் திட்டுறாரு. இந்த மாதிரிலாம் சடங்கு அது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதையே அந்த அம்மா சொற்பொழிவு பண்ணாங்க. நான் கூப்பிட்டு சொன்னேன், இவ்வளோ நேரம் நம்ம இதெல்லாம் பயிற்சியில கொடுக்குறோம், உடனே அங்கேயே இதை சொன்னா சரியா? அது இல்லை இல்ல. அப்ப நீங்க இதை எப்படி புரிஞ்சுப்பீங்க? என்னுடைய பயிற்சியில் நான் எந்த இடத்துக்கு வர்றேன் அப்படிங்கிறதுக்கு உதவுறது தான் இதுல இருந்து அதுக்கு போற நுட்பம். கடைசியில வரும்போது இதெல்லாம் இல்லை, இதுக்குள்ள இப்படிதான் அதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நான் தெளிவா சொல்ற விஷயத்தையே முதல்ல கொண்டாந்து அதுக்கு போட்டியா வைக்க முடியாது. இது அனுபவத்தில் இருக்கிற விஷயம். அதுவே தத்துவத்தில் வருமா? இதுல நான் ஆன்மாவையும் கடவுளையும் எப்படி சொல்லுகிறேன்னு தெளிவா இருக்கும். புராணம் ஒன்னா கூடுதலா இருக்கலாம். நீ ஆணவம் தான் சூரபத்மன் சொல்றது வேற, ஆனா ஆணவமே இல்லைன்னு சொல்றது வேற. புரியுதா உங்களுக்கு அது? அப்ப இந்த வரலாற்றுக்குள்ள நான் அனுபவத்தை தெளிவுபடுவதற்காக சொன்ன மேற்கோள்களில் இருந்து என்ன பண்ணக்கூடாது? முரண்படக்கூடாது. அப்ப நுட்பத்துக்கு நான் வரும்போது எனக்கு இந்த உடம்பு கருவிகளில் இருக்கிற மிக நுட்பமானது கண். இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களை நான் பார்த்து உங்களுடைய இதுவரைக்கும் கொஞ்சம் இவ்வளோ பிறப்புல நீங்க யாரா உருவாயிருக்கிறீங்கன்னு 1,00,000 பிறப்பை நான் முடிவு கட்டுறேன். 1,00,000 பேரே இல்லை. இப்ப உங்க ஆளை பார்க்கும், நீங்க பேசுறத வச்சு முடிவு பண்றது வேற. ஆளை பார்க்கும் போதே அவருடைய நடவடிக்கையை பார்க்கும் போதே முடிவு கட்டுறேன்ல, இதுக்கு என்ன தேவைப்படும்? அப்ப கண்ணை நான் எதுக்கு கொண்டு போறேன்? இப்போ எவ்வளவு எத்தனை தொடர்பான பிறவிகளில் எப்படிப்பட்ட ஞானம் எல்லாம் எனக்கு கிடைச்சதோ அதை வச்சு உங்களை எடை போடுவேன். போறாரு, அவர் சரியில்லை, அவர் இப்படித்தான் பேசுவாரு, ஆனா அவர் நடவடிக்கை சரியில்லை, இது தெரிஞ்சு சொல்றது. ஒருத்தர் ஒரு பொருளை எடுத்து வைக்கும் போதே அவர் எந்த அளவுக்கு விளங்கி இருக்கிறாருன்னு சொல்றது வேற. இது எப்படி சொல்ல முடியும்? ஒரு பொருளை எடுத்து வைக்கும் போதே அல்லது ஒரு வேலையில பொது நிறுவனம் அல்லது தொண்டு நிறுவனம் அல்லது கடவுள் உண்டு என்கிற விஷயத்துக்குள்ள வரும்போதே அவங்க எப்படி வேலை பார்க்கறாங்கிறத வச்சு அவங்க விளங்குவாங்களா விளங்க மாட்டாங்களா? விளங்குவாங்கன்னா விளங்க மாட்டாங்கன்னு அர்த்தம். உண்மையிலேயே அவங்க ஞானம் அடைவாங்களா அடைய மாட்டாங்களா? அடைஞ்சிருக்கிறாங்களா இல்லையா? இப்படிலாம் சொல்லிடலாம். என்னால முடியாது. இது என்னால எப்படி முடியுது? படிச்சிருக்கிறதுனால இல்லாது. நான் அந்த இடத்துக்கு இது என்னுடைய செயல் என்பதாக மாறி இருக்கிற வகையில் அதை நான் உணர்கிறேன்.
அப்ப எந்த மனிதனும் என்னவா பண்ண முடியாது, படிச்சே அதை முடிவு கட்ட முடியாது. ஆனால் எனக்குள் அது தெளிவாகும் பொழுது நான் இப்படி நடக்கிறவன், இப்படி இன்னும் உருப்படாதவன் நான் சொல்றது. அப்ப அவனை பார்த்த உடனே அவன் இந்த அளவுக்கு தாங்க, என்னதான் பேசினாலும் அவர் ஆன்மீகத்துல இதுக்கு மேல அவரால் வர முடியாதுங்க, இவ்வளவுதான், இவ்வளவு சுத்தனாலும் இதுக்கு மேல இப்படிலாம் சொல்லிடுறோம்ல. அதுக்கு என்னுடைய பயிற்சி, இந்த பயிற்சியை அதிகமாக கொண்டிருப்பது கண், அவ்வளவுதான். இது ஏன் அதுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த என்னுடைய புத்தியில நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் பார், இது எல்லாமே உலகத்தில் இருக்கிற நடைமுறைகளோட நான் ஒத்து போறதுக்கு உதவுறது. இதுல அதிகமா பிரயோகப்படுவது கண்ணுதான், அதிகமாக பிரயோகம். இந்த நாக்கால சுவைக்கிறது, காதால கேட்கறது, மூக்கால நுகர்றதை விட உங்களுக்கு பயன்பாட்டில் அதிகத்தன்மை உடையது எது? இந்த கருவிகள்ல குறைஞ்சது ஒரு 18 மணி நேரமாவது நோய் நோய் நோயின்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்குது. மற்றதெல்லாம் ஆஃப் ஆயிருந்தா கூட இது மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கு. அப்ப இதுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயங்கள். அப்ப இதுதான் நம்ம இந்த இடத்துல வரும்போது கூட ஆஹா, கடவுள் இவ்வளவு பெரிய அளவில் நமக்கு அனுபவத்துக்கு இந்த கருவிகளை ஆக்கி தந்திருக்கிறாருன்னு வியக்கிறோம். சில பேர் அதுவே ஏண்டா இந்த கண்ணு இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்கலாம் போலது அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அது நமக்கு அன்னைக்கு இந்த பார்வையை ஒழுங்கா வச்சிருந்தா இந்த பிறவியே வீணா போயிருக்காது, அன்னைக்கு இதுல ஏமாந்தையா நான் அப்படின்னு சொல்றதுலாம் இருக்குது இல்ல. இப்ப நிறைய பேர் அதுல மாட்டினது தான் நிறைய இருக்கும். ஆனாலும் அதுக்காக அசிங்கமா இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்க ஒழுங்கா இருப்பாங்கன்னு நினைச்சிடாதீங்க, அதுவும் சிக்கல் இருக்குது அதுல. அப்ப பழகிற காலத்துலதான் எல்லாம் தெரியும். ஆனா பழகாமலே கண்ணால பார்த்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க பேரறிவு தான். முடியுமா உங்களால? முடியாது. அதான் பிரச்சனை. அதான் சுந்தரருக்கு 5 பேரறிவும் கண்களே கொள்ள. அப்போ என்னுடைய அறிவு பிரயோகம் என்பது நான் பயன்படுத்துகிற கருவிகளை எந்த அளவுக்கு தெளிவா பயன்படுத்தினா அல்லது விரிவா பயன்படுத்துற, அதுலதான். இது எல்லாமே என்ன ஞானம்? எல்லா ஞானமும் அஞ்ஞானம் தான், எதுவும் மெஞ்ஞானம் கிடையாது. ஏன் இதெல்லாம் அஞ்ஞானம் கேட்டீங்கன்னா, அவைகளுக்கு அறிவு இல்லை. அறிவு இல்லாத எந்த ஒன்றோடு கூடி நான் பெரிய ஞானத்தை பெற்றாலும் அது அஞ்ஞானம் தான். அது எப்படி வேணாலும் பேர் வச்சுங்க. டைரக்டா அபரஞானம் பரஞானம்னா என்ன அர்த்தம்னா, கீழானது அபரஞானம், மேலானது பரஞானம், அவ்வளவுதான் விஷயம். பருந்து மேல போயிட்டு இருக்குது, அது மேலான ஞானமா? இல்ல, துபுகடீர்னு கீழே ஒரு கோழி குஞ்சு தூக்கி போயிடும் சாப்பிட்றது. அந்த மாதிரி இடத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவன் சரியில்லைப்பா, அவனுக்கு அறிவு இல்லை அப்படின்னா அபரஞானம். இல்ல எவ்வளவு கீழே இருந்தாலும் அவன் பக்குவத்துல தெளிவா இருந்தான்னா பரஞானம், அவ்வளவுதான் விஷயம். உடனே நீங்க பரஞானம் என்றால் என்ன சொல்லுவீங்க? பரஞானம்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? பரஞானம் என்றால் பரஞானம் தான். அப்புறம் பதியை உணர்வது பரஞானம் என்றால் மேலான பொருளை உணர்வது, அவ்வளவுதான். அது மெஞ்ஞானமா விஞ்ஞானமா? மேலான பொருளை உணர்வது அது மெஞ்ஞானமா விஞ்ஞானமா? இப்ப திருமுறை படிக்கிறீங்க, நீங்க அஞ்ஞானியா மெஞ்ஞானியா? இது படி. அப்ப கூட அஞ்ஞானின்றத சொல்ல மாட்டீங்க. அஞ்ஞானினா ஞானம் அல்லாதவற்றினுடைய தொடர்பில் நான் பெறுகிற அறிவு, அவ்வளவுதான். ஞானத்துக்கு அயலானவற்றின் தொடர்பில் நான் பெறுகிற அறிவு, அல்லது ஞானத்தன்மையாக இருக்கிற ஒன்றோடு நான் பெற்றால்தான் ஞானத்துக்கு ஞானம், அதான் மெஞ்ஞானம், அவ்வளவுதான். சிம்பிளா. அது யார் என்று கேட்டால், நான் ஆன்மா என்பவன் ஞானிதான். ஆனால் அவன் ஞானத்தன்மை இல்லாதவற்றோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் ஞானத்தன்மை உள்ளதாக இன்னொன்றோடு சேர்ந்தால் அவன் மெஞ்ஞானி, அவ்வளவுதான் விஷயம். அதை நாம எதுவா சொல்றோம்னா கடவுளா சொல்றோம், அவ்வளவுதான் விஷயம். இப்ப கடவுளாக நாம் அதை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கண் காது மூக்கு இவைகள் எல்லாம் என்னை கேட்க வைத்தனவா, என்னை நுகர வைத்தனவா, என்னை சுவைக்க வைத்தனவா தெரியாது. ஆனால் அவைகளால் தான் சுவைத்தேன், நுகர்ந்தேன். அவைகள் தலைமையா நான் தலைமையா என்று கேட்டால் முடிவுக்கு வரவில்லை. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ அதனாலதான் ஐடியலிசம் ரியலிசம் ரெண்டுமே இங்க என்ன வரல,
அதுக்கப்புறம் எம்பிரிசிசம் ஒன்று வரும், அப்புறம் பிராக்மேட்டிசம் வரும். இதெல்லாம் வந்து பயன், அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் வந்து நுகர்ச்சி அப்படிம்பாங்க. அதை இதுல தான் பொருள் என்பது கடவுள் அறிவு ஆற்றலால் என்னுடைய அறிவு ஆற்றலை எழுப்பி அது புத்தியின் மூலமாக வேலை செய்து அது கண்ணிலே வந்து நிற்கிற காலத்தில் பார்வை என்ற ஒன்று அமைகிறது என்பது முடிவு. ஆனால் இப்பொழுது அது தெளிவாக இல்லை. அதனால ஐடியலிசமும் ரியலிசமும் நமக்கு என்னவா இல்லை, அது ஒரு பேசப்படுகிற பொருளா இல்லை நமக்கு. அது யார் பேசுவான்? பொருளை முடிவு செய்யாதவன் பேசுவான். ஆன்மா என்ற ஒன்றை முடிவு செய்யாதவன் பேசுகிற விஷயம் அது. அப்ப ஆன்மா என்ற ஒன்றை முடிவு செய்தவன் அவனே முடிவானவன் என்று சொன்னால் அங்க தன்னை உணர்தல் பேசலாம். அவனே முடிவானவன் இல்லை என்று சொன்னால், அவனுக்கு மேல் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னால் அது தன்னை உணர்தல் என்பது தவறு, தம்மை உணர்தல் சொல்லணும். ஏன்னா என்னைக்கு நாம என்னவா இல்ல, தான் என்கிற தனி நான் சொல்றது வேற. அது நான் என்ன பண்றேன், நான் சொன்னா என்ன அர்த்தம், முன்னிறுத்துகிற விஷயம். நம்மள நான் செய்தேன் அப்படின்னு முன்னிறுத்துகிற விஷயம். நான் செய்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அது விடுங்க, என்னுடைய கருவிகளை கொண்டு நான் செய்கிறேன். அப்ப நானே செய்கிறேன் வரல. சரி, நான் ஏன் செஞ்சேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய அறியாமை போறதுக்காக தான் இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அந்த அறியாமை போறதுக்குன்னு சொன்னா அங்க ஆணவம், இங்க மாயை. அப்ப நான் யாரு? இந்த உடம்பிலே இருக்கிற அல்லது இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஆள் தான். ஆனா இதுக்கு நான் தலைவனா ஆக முடியல. அப்ப கடவுள் என்கிற ஒரு விஷயம் அல்லது அந்த பொருள் இல்லை என்றால் நான் என்கிற ஒரு ஆள் பொருளாக முடியாது. அதனாலதான் நாயினேனை பொருட்படுத்துவான், என்னையும் பொருட்படுத்துவான் என்னை ஆண்ட மாணிக்க வாசகர், சுந்தரர் எல்லாம் இப்படிதான் இந்த ரெண்டு பேரும். அப்ப என்ன அர்த்தம், என்னை பொருளாக்குறது அப்படின்னாலே என்ன அர்த்தம், நான் சொல்லிக்க முடியாது. அப்ப கடவுளோடு சேர்ந்தாதான் நான் பொருளாவேன். ஏன்னா மற்றது எல்லாம் அது என்ன தாக்குது, நான் கடவுளோட சேரும்போது மட்டும்தான் அவர் என்ன வாழ வைக்கிறாருன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் பொருளா இல்லை. அப்ப நான் என்கிற ஒரு ஆள் அவனுக்கு அதுல விஷயம் இல்லாமலே அவன் நான் என்று சொல்லிக் கொள்கிறான். அவன் ஒரு விஷயமா இருக்கிற காலத்துல அதுக்கு கடவுள் தெரிகிறான். இந்த இடம் தான் அஞ்ஞானம் மெஞ்ஞானம் அப்படிங்கிறத வேறுபடுத்துறது. அப்ப மெஞ்ஞானம்ங்கிறது தான் இந்த கடவுள் என்ற விஷயத்துல என்னுடைய தெளிவு வருவதுதான் சுகத்துக்கான தொடக்கம். இந்த சுகத்துக்கான தொடக்கத்தை தான் சுகோதயம். இதுதான் வந்து முதல்ல உங்களுக்கு ஆன்மா என்கிற சிற்றபை சுகத்தை அனுபவிக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய தன்மையின் வேறான அல்லது இந்த உடம்பில் அறிவு என்பதால் தொழில்படுகின்ற அல்லது அறிவு என்பதாக தன்னால் என்ன பண்ணப்படுகின்ற உணர வைக்கப்படுகின்ற அல்லது தான் யார் என்று காட்டிக்கொள்ளுகின்ற இந்த விஷயத்துக்கு அயலானவற்றோடு சேர்ந்துதான் இப்படி காட்டிக்கொள்ளுகிறது. அப்ப ஞானத்தன்மைக்கு அயலான ஒன்றோடு தான் ஞானத்தன்மை காட்டப்படுகிறது. எதோட ஞானத்தன்மை? ஆன்மா என்கிற உயிருடைய. அப்ப அதுக்கு பேர் என்னன்னா அது எதை படித்தாலும் அஞ்ஞானம். அதனாலதான் உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா வேதமே ஆயினும் நீங்கள் படித்தால் அபரஞானம். வேதம் பரஞானம் அது வேற, அது தனியா சொல்லணும். ஆனால் அது எப்ப பரஞானம் ஆகும்? அதோட நீங்க சேர்ந்தாதான். அப்ப நீங்க அதோட சேர முடியுமா? அப்ப கடவுள் என்பவரோடு அந்த வேதமாக நீங்கள் சேர்ந்தாதான் அது பரஞானமாகும். இதுதான் சார் அதுல இருக்கிற சூட்சமம். இப்ப திருமுறை படிக்கிறீங்க, இந்த திருமுறை ஏன் வந்து மெய்மொழி பொருள் அப்படின்னு எழுதினார் வள்ளலார். உலகலாம் எனும் மெய்மொழி பொருள், இதுதான் வள்ளலார். சேக்கிழாருடைய அந்த உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் சொல்ற அந்த வார்த்தையை அதை தொடர முழுசுமா சொன்னார் கடவுள் அப்படின்னு எழுதுறார். வெறும் உலகலாம் மட்டும் சொல்லல. கடவுள் எழுவாய் பயனிலை இல்லாம பேச மாட்டார். அவருக்கு தமிழ் தெரியாதான்னா
அதாவது வந்து சுந்தரருக்கு என்னன்னு கொடுக்குறாரு? தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன். முழுசா சொன்னாரா தில்லைவாழ்னு சொன்னாரா? தெரியாதா? தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் முழுசா தான் சொன்னாரு. முழுசா சொல்லலாம் சுந்தரர் பாடவே மாட்டார். அடி எடுத்து கொடுக்கலார், இறைவன் அடிமை எடுத்து கொடுத்தார். இறைவன் தன்னை அடிமை என்று எடுத்து கொடுத்தார், அடி எடுத்து கொடுக்கறது இல்லை. அது அதாவது இறைவனை தவிர நான் யாருக்கும் அடிமை இல்லை என்று சொன்ன சுந்தரர் இறைவனை விட்டுட்டு அடியார்களுக்கு அடியவன் சொல்ல முடியுமா? அப்ப கடவுளை கொண்டு போய் அவங்களுக்கு அடிமையாக்குறார். சுந்தரர் செய்த பெரிய வேலை தான். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் கடவுள் சொல்லிட்டா அவருங்க நான் யாருக்கு வேணாலும் அடிமையா இருப்பேன். ஆனா நானே போய் அவங்களுக்கு அடிமையா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற பெரிய நுட்பம் சுந்தரர் வரலாறு. நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண வேலையில் அது சேர்க்கிறார் தெளிவா. நீதியால் இவர்கள் தம்மை நினைந்து, நீ நீதியால நான் பான நினைக்கிறார். நீதினா என்ன? சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீதி பேசுறது இல்லை. அது நான் வச்சிருக்கிற கொள்கையில அசையாம நிக்கிறது. அப்ப நீதியால நான் பானன்னு நினைச்சிட்டு தான் சாமி கும்பிட போறாரு அவரு. அவங்கள கும்பிடல, அப்புறம் அவங்க பேசுறாங்க, அதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாது இல்லை. அப்ப சுந்தரரே ஆனாலும் கடவுள் ஏன் அவர் மனத்தில் சொல்லி அவரே தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன்னு சுந்தரர் ஏன் பாடல? அதை நம்ம ஒத்துக்க மாட்டோம். திடீர்னு தோணுச்சுன்னு சொன்னா சும்மா ஏமாத்துறதுன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு பிரச்சனை வரணும், அல்லது ஒரு சிக்கல் வரணும், அல்லது ஒரு நிகழ்ச்சி வரணும். இது எந்த பேர்ல வேணாலும் நீங்க வச்சீங்க. ஒரு உண்மைக்கு நீங்கள் போகிறீர்கள் என்று சொன்னால், அல்லது உங்களுக்கு ஒரு உண்மை வேண்டும் என்றால் அதற்கான ஒரு படிப்பினை கண்டிப்பாக வேண்டும். அதை நீங்க சிக்கல் சொன்னா வருத்தப்படுகின்றனால நிகழ்ச்சின்னு சொல்றான், அவ்வளவுதான். ஆனா அது தெரிஞ்சுக்கலாவும் இருக்கலாம். அதுல நான் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுல கடவுள் என்ன கற்றுக் கொடுக்க வர்றாரோ அதுல நிக்கிறதுக்கு பேர் தான் அந்த அதுல நான் போய் ஒத்து நிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நான் விளங்காதவன்னு அர்த்தம். ஏன்னா கடவுள் எவ்வளவு பாடுபட்டு உங்களுக்கு சிக்கலை கொடுக்குறாரு. சிக்கலை கொடுக்குறதுன்னா என்ன தெரியுமா? பெறாமல் ஊட்டும் பிராணின் நுகராரேல் ஆர்தாம் அறிந்தனைப்பார் ஆங்கு. திருவருட் பயன் படிச்சிருப்பீங்கல்ல. அது புக்காம கொடுக்குறவன். புக்காம கொடுக்குறவன்னா வினையை புக்காம கொடுக்குறவன் இல்லை. வினை கொஞ்சம் கூட சாக்ரட்டிஸ் மாதிரி இல்லை. சாக்ரட்டிஸுக்கு வந்து விஷம் கொடுக்குறாங்க. விஷம் கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்? அந்த நாட்டு முறைப்படி எல்லாத்தையுமே கடவுளுக்கு கொஞ்சம் காமிச்சிட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. காமிச்சிட்டுனா கொஞ்சம் கீழே ஒரு சொட்டு விட்டுட்டு தான் சாப்பிடணும். தண்ணி சாப்பிட்டாலும் சரி, அமுதம் சாப்பிட்டாலும் சரி, ஒரு கொஞ்சம் கீழே விட்டுட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் அவர் சாக்ரட்டிஸ் வந்து விஷத்தை முழுசாக கொடுக்குறார். ஏன் அப்படின்னா, ஒருவேளை அவங்க கொடுத்த கொள்கை நான் சாகாமல் போயிட்டா கொஞ்சம் விஷம் கம்மியாயிடுதுல்ல, அதுக்கு தான் நான் அதுக்கு மதிப்பு கொடுத்து விஷம் கொஞ்சம் கூட கீழே விழுத்தாம அல்லது ஒரு சொட்டு கூட கீழே விழாம நான் குடிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி கடவுள் புக்காம கொடுக்குறான்னு நினைக்க போறீங்க. வினையை பிச்சு பிச்சு தான் கொடுக்குறான் கடவுள். பேராமல்னா நீங்க கொஞ்சம் கூட அதுல இருந்து ஓடிராத அளவுக்கு அதை செட் பண்ணி அப்படியே கொண்டாந்து கொடுக்குறான் பாருங்க. அதுக்குள்ள நீங்க வந்து தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் கடவுள் ஆமா இல்லையா? அதனால்தான் சுந்தரர் என்ன பண்றார்? சுந்தரர் தான் இது ரொம்ப தெளிவா, அது என்னதான் கடவுள் நினைச்சு கொடுத்தாலும் இந்த ஆன்மா வந்து கொணக்கு மணக்கா போகுது அப்படிங்கிறாரு. அதுதான் உண்மை. ஏன்னா நாம இந்த இடத்துல கடவுளோட நம்ம ரொம்ப பெரிய ஆள். ஏன்னா முட்டாள்தனத்துல நம்மளோட யார் பெரிய ஆள் இருக்க முடியும்? நாம வந்து என்னதான் சொன்னாலும் எதுக்கு சொல்ல வர்றாங்க அந்த சொற்பொழிவை? என்னென்னமோ பேசுறாரு. யாரு எதுக்கு தான் சொல்ல வந்தாருன்னு தெரியல, என்னென்னமோ நடக்குது, எதுக்கு தான் இது நடக்குதுன்னு தெரியல. அதே தான் கதை. அப்ப நானே அதை சுருக்கி சொல்லணும்னா அப்புறம் என்ன வேலை? அது அப்புறம் உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்னதான் வேலை இருக்கு? அப்ப அதுல நீங்க வந்து கதையா காரணமா அப்படின்னா அது வேற. அதுக்குள்ள இதுதான். அப்ப உங்களோட அது ஒத்து வரும்போது தான் ஓஹோ இதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்குதான் அதுக்குள்ள கொஞ்சம் டச் பண்ணும். அதுதான் இதுக்குள்ள நான் வந்து அந்த மெய்ஞானத்தை நோக்கி போற பாதை. இது அஞ்ஞானத்தினுடைய நுட்பம். எது இப்ப நாம பண்றதெல்லாம் அஞ்ஞானத்தினுடைய நுட்பம். ஆனால் கடவுளோட என்னைக்கு ஒத்து போறோமோ அது மெஞ்ஞானமா. அன்னைக்கு இது நமக்கு கடவுள் வழியில வரும். எப்படி கடவுள் வழியில எல்லா அடியார்களுக்கும் அடியேன் சுந்தரர் சொன்னாரோ, இப்ப நான் கடவுள்கிட்ட சேர்ந்துட்டேன்னா இப்ப என் உடம்பு எதுக்கு அடிமை? கடவுளுக்கு அடிமை. இதனாலதான் நாவுக்கரசர் கண்கால் காண்மீன்களோ கைகால் தொழில்மீன்களோன்னு சொல்றார். அப்ப நான் எனக்கு அடிமையா வச்சு கூடாது, கடவுளுக்கு அதை அடிமையா மாத்திட்டா அது எனக்கு ரெண்டாவது கொத்தடிமையா மாறிடும். இதான் அது ஒருத்தரும் வழாமை அடி குடில் தோறும் அப்படிங்கிறார்ல மாணிக்கவாசகர்.
என் குடும்பத்தோட அவன் அடிமையாக்கிட்டான். என்ன அர்த்தம்? என் கை, கால், மூக்கு, காது, வாய், என் அறிவு எல்லாமே கடவுள் எடுத்துக்கிட்டான்னு அர்த்தம். அதான் மெய்யடிமைங்கிறார். அப்ப மெய்யடிமைன்னா என்ன? கடவுள் விஷயமாக இதை ஆக்குறது. அப்ப இது விஷயமா நான் கடவுள் ஆக்கணும் அஞ்ஞானம் தான். அது வரைக்கும் அதனாலதான் இந்த வேறுபாடு வர்றதுக்கு தான் நான் என்னுடைய பாதையை நான் அதுக்குள்ள நாம ஆக்கிறது மாத்திரம்லாம் கிடையாது. அதுக்குள்ள நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கப்ப அது மாற மாறதான் புரியும். அதை நானா மாத்திரன்ற மாதிரி உலகத்துல ஜகஜால வித்தையெல்லாம் நிறைய இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் பெருசா சொல்லுவாங்க. ஆனா அதுக்குள்ள ஒன்றும் வேலைக்கு ஆகாது. என்ன ஒன்று, அதுக்குள்ள கடவுள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த பிறவில கொடுக்கலான்னு பார்த்ததை நீங்க தடுத்துருவீங்க. அடுத்த பிறப்புல அதுக்கான செட்டப்பை கரெக்டா ஏற்படுத்தி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அந்த மனநிலையோட வச்சுக்குவார். அது பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அதை புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு நமக்கு வேற ஒரு மனநிலையை கொடுப்பார். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய முதல் சூட்சம். முதல் சூட்சம் என்னன்னா, நான் அடுத்தவங்களை நல்ல விதமா பார்க்கறதோ அல்லது எனக்கு இதுல பொறுப்பா இருக்கணும்னு ஒரு ஆணி வச்ச மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அது என்ன பண்ணும்? எனக்கு சுத்தி இருக்கிற பிரச்சனை அது ஏருக்கு மாறா இருக்கும். இப்ப இதானே எனக்கு சிக்கல். இப்ப மத்தவங்க மாதிரி எதை பத்தியும் கவலைப்படலாம் சிக்கலே கிடையாது. அப்ப கவலைப்படுறதுன்னு ஒரு எண்ணத்தை கொடுத்ததுனாலதான் அது சிக்கல் ஆகும். இதுதான் சிக்கலே இல்லைன்னா ஏமாத்தி பேசுறாங்கல்ல சொற்பொழிவாளர்கள் அல்லது பெரிய ஞானிகள் மாதிரி. ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் சிக்கலே இல்லை, இது பகவான். அது என்ன பகவான் அனுபவிக்கிறோம் தான் தெரியும் கேட்கவான். அப்ப அதுக்குள்ள என்னுடைய என்ன ஒண்ணு அனுபவிக்கிற காலத்துல இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியாததுனால நம்ம ரொம்ப அவங்ககிட்டயே போய் மாட்டிக்க வேண்டியதா இருக்குது. இருந்தாலும் பெருமான் அதுக்கும் உங்களுக்கு கொடுப்பினை வேணுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அது இல்லை. நீங்க அந்த இடத்துல பழகிறதுக்கான சூழல்களை உருவாக்குறது, படிப்பினைக்கு உருவாக்குறது தான் மெஞ்ஞானத்தை அடைவதற்கான உதவிகள். அவ்வளவுதான் விஷயம். ஆனால் மெய்ஞானம் கண்டிப்பாக கடவுள் தருவது. அதனாலதான் மெய்கண்டார் எழுதும்போது பொல்லா பிள்ளையார்னு எழுதினார். அதாவது நல்லார் புனைவரே, பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரேன்னு என்ன அர்த்தம்னா, ஒளி கொண்டு செதுக்கப்படாத கடவுள் அப்படின்னு என்ன அர்த்தம்? உடனே நீங்க படிச்சது என்ன சொல்லுவீங்க? சுயம்பும்பீங்க. சுயம்புனா என்ன அர்த்தம்? எங்க தானா உருவாகுது? நம்ம மனசுக்குள்ள உருவாகிறதான் தானா உருவாகுது. மற்றதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் உருவாக்கிறது தான். அது பேர் வைக்கும். இது சுயம்பு. ஏன் உருவாக்கிறேன்னா நமக்குள்ள வர்றது தான். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை. நீங்க இப்போ பொல்லா பிள்ளையாரு அவர் சுயம்புன்னு சொல்லிட முடியுமா? ஏதாவது ஒரு ஒளிப்படமையாது அந்த மாதிரி ஒரு உருவம் கிடைக்கும். இல்லை ஏதாவது ஒரு வகையில் தேஞ்சி கிஞ்சி கடவுள் அதை உருவாக்குறாருன்னு வச்சுக்குவோம். ஆனால் அது தான் கடவுள்னு கடைசி வரைக்கும் நீ அதுதான் மண்டாடிட்டு இருக்கணும். உங்களுக்குள்ள அது புரிய வைக்கணும். அப்பதான் நமக்கு பேர் கொடுக்குறாரு. யார்? மெய்கண்டார். நமக்கு என்ன பேர்? அது நல்லவன் அப்படின்னு பேரு. நல்லார் புனைவரே. நல்லவன் ஏன் நல்லவன்னு நான் சொல்லணும் முதல்ல. எனக்கு நான் நல்லவன் தான் சொல்லிக்கிறது வேற. அந்த கடவுள் அனுபவத்துக்குள்ள ஆமா எல்லாமே நன்மையாக இருக்கிறதுன்னு உணர்றதான் நல்லவன் அர்த்தம். எனக்கு தரப்பட்ட விஷயம் நல்லதான், நன்மையெல்லாம் வந்திருக்கிறதுன்னு சொல்ல வர்றான் அவன் தான் நல்லவன். அது எங்கிருந்து வரும்னா அவனுக்குள்ள அந்த கடவுள் அதை உணர்த்தி கொண்டு வருகிறார். ஆனால் இத உங்களுக்கான அந்த ஞானத்தை கொஞ்சம் மிகையானதுன்னு நினைக்க கூடாது. அது பொருள் தன்மையானதுன்னு முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணனா பொருள்னு கடவுளை சொல்றதுதான் மெய்ஞானம். அது ஞானமுடைய பொருள், ஞானமுடைய பொருள் அப்படி வரணும். அது ஏதோ கொஞ்சம் அபரிமிதமான உணர்வுங்கிற மாதிரி வந்தாலும் தப்புதான். அப்ப அதுவும் கொஞ்சம் ஏமாத்திக்கிற வேலை தான். அது கண்ணுக்கு நல்ல ஷார்ப்னஸ் இருக்கிற மாதிரி, கண்ணுக்குள்ள ஒரு நுட்பம் இருக்கிற மாதிரி, அவ்வளவுதான். அதுக்குள்ள வித்தியாசம் வேற. ஆனால் பொருள் தன்மையில் ஞானத்தன்மை உடைய பொருளோடு சேருதல் தான் மெய்ஞானம். மற்ற அதை நோக்கிய விஷயமா தான் இந்த உலக அனுபவம் என்பது இப்ப அடிப்படை. இதுக்குள்ள அறிவு என்பது இந்த உடம்பை தாண்டி இந்த உடம்பு என்கிற கருவிகளால் ஆன்மா என்கிற ஒரு பொருள் தான் அறிவு மயமானது. அதுக்கு உதவுகிற கருவிகள் தான் அறிவு கருவிகள். அதற்கு அறிவு இல்லை. அறிவு என்பது ஆன்மாவுக்கு வேறான ஒன்றும் இல்லை. அது உணர்வினுடைய ஒரு இயக்கமாக அல்லது நிகழ்ச்சிகளின் செய்திகளாக இருப்பது. அதுல என்னுடைய வாழ்க்கையை கடவுள் மேலேற்றுகிறார் என்று வரும்போது கடவுளோடு சேருகிற காலத்தில் அந்த ஞானம் மெய்ஞானம் என்ற பெயரை பெறுகிறது. இதனோடு இந்த வாரத்தை நிறுத்தி அடுத்த வாரத்தில் நாம் சிந்திக்கலாம் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன்.